எஸ். ஸோ ஹோப் எல்லாருக்கும் கேக்குது நம்புறேன், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போறோம் இன் ஆர்டர் டு மேக் திஸ் கிளாஸ் மோர் எஃபெக்டிவ் அண்ட் ஆல்சோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நல்லா புரியறதுக்காக ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து எல்லாருமே மியூட்டடா தான் இருப்பீங்க. ஓகே, கிளாஸ் முடிகிற வரைக்கும், ரைட்? ஏன்னா சில பேரோட வீட்டுல வந்து எதனா பேபிஸ் இருக்கும், சவுண்ட் வரும், அதனாலதான். ஸோ மற்றபடி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஓரமா உங்க டைரியில எழுதி வச்சுக்க போறீங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் டைம் கொடுப்பேன். ஓகே, ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க டவுட் சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்கிட்ட தான் நான் தான் வந்து இண்டிவிஜுவலா டவுட் சால்வ் பண்ணுவேன். ஸோ கிளாஸ் முடிஞ்ச உடனேனா நான் இந்த நான் போர்ட்ல எடுத்து முடிச்ச உடனே இந்த மீட்டிங்லயே நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம்னு சொல்ல வரேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டவுட் சால்விங் ப்ராசஸ் வந்து நான் கிளாஸ் முடிச்ச உடனே குரூப்லயே போஸ்ட் பண்ணுவேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரியா? ஸோ மெயினா கிளாஸ் முடிஞ்ச உடனே இங்கேயே நம்ம சால்வ் பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ புரியுதா? எப்பவுமே மியூட்டடா இருப்பீங்க. எப்ப நீங்க மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆடியோ சுத்தமா கேட்கல, மேபி என் சைட்ல இருந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் வரலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா டெஃபினெட்லி நீங்க ப்ரோ அந்த மாதிரி கேட்கல அப்படின்னு போட்டீங்கன்னா, ஒரு 2-3 பேர் போடும்போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என் சைட்ல இருந்து பிரச்சனை வருது அப்படின்ட்டு. ஸோ அப்ப நான் திருப்பி கூட சவுண்டாவோ இல்ல தேவையா நடத்துவேன். சரியா? ஸோ சவுண்ட் கேட்கலன்னா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. மற்றபடி பர்சனல் டவுட் இருந்துச்சுன்னா ஓரமா நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ரைட்? ரெண்டாவது, என்னென்ன போர்ட்ல நடத்துறனோ எல்லாமே உங்க டைரியில நீங்க எழுதிக்கோங்க. சரியா? ஸோ வாட் எவர் யூ ஃபீல் இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து உங்களோட டைரியில எழுதிக்க போறீங்கன்னு சொல்ல வரேன். நம்ம வந்து கன்வென்ஷனல் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். பிடிஎஃப் அனுப்புறது, சும்மா அப்படியே பாத்துட்டு போறது, அந்த அந்த சினாரியோலாம் இங்க கிடையாது. என்ன நடத்துறோமோ அது நீங்க போர்ட் நோட்ல எழுதுனீங்கன்னா தான் இட் இஸ் கோயிங் டு பி மோர் எஃபெக்டிவ். பாலா ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. மத்தவங்களுக்கு கேக்குதா இல்லையா சொல்லுங்க சீக்கிரம். கேக்குதுன்னா எஸ்ன்னு மட்டும் போடுங்க. நான் பேச தெளிவா தானே கேக்குது? ஓகே, ஸோ ஐ திங்க் கமலேஷ் ப்ரோ அண்ட் பாலா ப்ரோ, கமல் ப்ரோ அண்ட் பாலா ப்ரோ உங்க 2 பேருக்கு மட்டும் தான் சரியா கேட்கல. மேபி இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, லைவ் கண்டிப்பா நான் வந்து புரியுற மாதிரி தெளிவா நடத்துவேன். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆடியோ பிரச்சனை உங்க சைட்ல இருக்கு அப்படின்னா ரெக்கார்டிங்ஸும் நீங்க பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் என் சைட்ல ஆடியோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா திருப்பி சொல்லுவேன். சரியா? நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதும். நிறைய பேர் சொல்லும் போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், மெஜாரிட்டினா அப்ப என் சைட்ல ப்ராப்ளம். ஓகே டன். ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் புரிஞ்சிருச்சா? நோட்ல கண்டிப்பா எழுத போறீங்க. ஹெசிடேட் பண்ணாதீங்க, சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க. நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இந்த ப்ராசஸ் சூப்பரா கொண்டு போறதுக்கு நீங்க டைரியில எழுதுறது ரொம்ப முக்கியம். அது ஏன்ட்டு உங்களுக்கு ஃபைனலா தான் புரியும். சரியா? அண்ட் மூணாவது ப்ராசஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் வந்து கிளாஸ்ல இருக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப மொக்கையாவோ இல்ல ரொம்ப ஸ்லோவாவோ கிளாஸ் இருக்காது. ரொம்ப என்டர்டைனிங்கா தான் இருக்கும் கிளாஸஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்கா தான் நான் நடத்துவேன். அதனால நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா எஃபெக்டிவா ரீச் ஆகும். ஓகே, அவ்வளவுதான். we are going to start with the ideas. 3 important points about reading. ஸோ ப்ராசஸ் புரிஞ்சிருச்சு இல்லையா? 3 ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்க மியூட்ல தான் இருப்பீங்க. டவுட்ஸ் வந்துச்சுன்னா ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. ஃபைனலா கிளாஸ் முடியும் போது கேட்பீங்க, ரைட்? ரெண்டாவது, போர்ட்ல நடத்துறத நோட்ல எழுதிக்க போறீங்க. மூணாவது, செமையா ஃபோக்கஸ் பண்ண போறீங்க, ஹாப்பியா ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த கிளாஸ் நான் வந்து ரெக்கார்டிங்கே கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? லைவ் ஏன் நடத்துறேன்? அண்ட் ஆல்சோ லைவ் வந்து ஒரு 4-5 டேஸ் முடியும் போது உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ் புரிய ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ அந்த அளவுக்கு ஏன் நம்ம வந்து அவ்வளவு நடத்துறோம்னா ஒரே ஒரு ரீசன், இது கெரியர் சேஞ்சிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, உங்க நிறைய பேரோட கெரியர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்புறதை விட நீங்க நம்பணும்னு சொல்ல வரேன். ஓகே, உங்க சைட்ல இருந்து அந்த பிலீஃப் நீங்க கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா என் சைட்ல இருந்தும் நான் கொடுப்பேன். ஸோ ரெண்டும் சேரும் போது கண்டிப்பா ரிசல்ட் செம்மையா இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஒரு ஹாப்பியா ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணுங்க, ரைட்? ஸோ வில் ஸ்டார்ட். நான் சொன்ன மாதிரி புட் த ஹெட்டிங் as 3 points, the 3 important concept about reading. Okay, 3 important points about reading. Okay. So first point என்னன்னா, எழுதிக்கோங்க. No strategy, okay? No strategy is going to work 100%. No strategy is going to work 100%. உங்களோட டைரியில எழுதிக்கோங்க. ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, சரியா? அந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, பட் ஸ்டில் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான், உங்களோட சைக்காலஜிக்காக இப்ப நான் நடத்துறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நோ ஸ்ட்ராட்டஜி இஸ் கோயிங் டு ஒர்க் 100% என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்க்காக கத்துக்கணும்னு நீங்க வந்திருப்பீங்க. இல்ல எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டிக்காக வந்திருப்பீங்க, இல்ல ஸ்விங் ட்ரேடிங்காக வந்திருப்பீங்க, வாட் எவர். சோ நீங்க வந்திருக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்றாங்க, ஸ்கிரீன்ஷாட்ஸ் போடுறாங்க, சோ கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜில சூப்பரா இருக்கும். எஸ், எல்லாமே கரெக்ட் தான். பட் 100% அப்படின்றது மட்டும் அந்த இடத்துல தப்புன்னு சொல்ல வரேன். ஓகே, தப்புனா புரியுதா? நோ ஸ்ட்ராட்டஜி இஸ் கோயிங் டு ஒர்க் 100% என்ன அர்த்தம்? எந்த ஸ்ட்ராட்டஜியுமே எல்லா டைமும் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாரு. சில சமயம் லாசஸ் ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாரு. ஓகே, சோ ஏன் இந்த மாதிரி அப்படின்னா யோசிச்சு பாருங்க. we have a strategy of 100%. ஓகே, 100%னா என்ன அர்த்தம்? நீங்க ட்ரேட் பண்ற எல்லா ட்ரேடும் வின் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அதான 100% அர்த்தம். கரெக்டா? 10 வாட்டி நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா 10 வாட்டி வின் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரேடும் கிட்டத்தட்ட சாகா வர மாதிரி தான் இல்லையா? அப்ப நீங்க ஒரு ட்ரேடும் என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட இருக்க மொத்த சொத்தை வித்தாவது நீங்க ஒரு ட்ரேட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவீங்க. பிகாஸ் நீங்க தோக்கவே போறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அட் தி கோர்ஸ் ஆஃப் டைம், ஒரு மாசத்துலயோ இல்ல ஒரு வருஷத்துலயோ உலகத்திலே பணக்கார யாருன்னா நீங்க தான். ஐ மீன் த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் திஸ் 100% ஸ்ட்ராட்டஜி. கரெக்டா? புரியுது என்ன சொல்லுவாரு? மொத்த உலகத்தோட காசும் அந்த மனுஷன் கிட்ட தான் இருக்கும், வேற யார்கிட்டயுமே காசு இருக்காதுன்னு சொல்லுவாரு. சோ ஒரு ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகவும் கூடாது. ஏன்னா ஆச்சுன்னா ஈக்குலிபிரியமே இருக்காது, ட்ரேடிங்கே இயங்காது. சோ அதனாலதான் there is no strategy that is going to work 100% and ஒர்க் பண்ணவும் கூடாது. புரியுதா ஏன்ட்டு? ரைட், கிளியர்? சோ செகண்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, trading is not a get rich quick scheme. Okay, trading is not a get rich quick scheme. Okay, trading is not a get rich quick scheme னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் வந்து ஒரு ஆசையில வந்திருப்பீங்க, ட்ரேடிங் கத்துக்கிட்டேன்னா நான் உடனே பணக்காரனா இருக்கலாம். ரைட்? சோ எல்லாருக்குமே, எனக்கும் அந்த ஆசை இருந்திருக்கு நான் கத்துக்கும் போது. சோ உங்களுக்கும் மேபி இருக்கலாம். பட் ரியாலிட்டி என்னன்னா, ஆக முடியாதுன்னு சொல்ல வரல. பட் பாயிண்ட், இங்க வேர்ட்ஸ் நல்லா கவனிங்க. இட்ஸ் நாட் அ கெட் ரிச் குயிக் ஸ்கீம்னா என்ன அர்த்தம்னா, கத்துக்கிட்ட உடனே ஆகணும், இல்ல தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஆகணும்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்ல வரேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஐடி எம்ப்ளாயி, நம்மளோட நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் ஜாயின் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் கூட ஜாயின் பண்ணுவாங்க. பட் ஒரு ரீசெண்டா நடந்த சினாரியோ, ஒரு ஐடி எம்ப்ளாயி ஜாயின் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ப்ரோ நான் ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ண போறேன், நான் கத்துக்கிட்டு ஒரு மாசத்துல எப்படின்னா ஒரு 40,000 ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடணும், ரொம்ப ஹாப்பியாயிரும் அப்படி இப்படின்னு சொன்னாரு. ரைட்? சோ எனக்கு வந்து ஏன்னோ எப்படி இருந்துச்சுன்னா பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா 40,000 அவர் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் அவரோட கேபிட்டல் என்ன அண்ட் அவரோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அண்ட் எவ்வளவு நாள் அவர் கத்துக்கிட்டு உடனே எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றது தான் எங்க பாயிண்ட். எக்ஸாம்பிள், இப்ப நீங்க எந்த படிப்புக்கு போனாலும் சரி, முதல் ஒரு மாசத்துலயே தரவு ஆயிருவீங்களா? சூப்பர் ஆயிருவீங்களா? டாப்பர் ஆயிருவீங்களா? இல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? பட் ட்ரேடிங்ல அவருக்கு என்ன நினைப்பு இருக்குன்னா, முதல் மாசத்துலயே 200% ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா 20,000 ரூபாய் போட்டா 40,000 வேணும்ன்றது வந்து 200% ரிட்டர்ன்ஸ். அண்ட் தட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். ஓகே, நான் முடியவே முடியாதுன்னு சொல்ல, ரொம்ப டிஃபிகல்ட். அண்ட் அப்படி சேஸ் பண்ணி தான் நிறைய பேர் மணி லாஸ் பண்றாங்க ட்ரேடிங்ல. அதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எடுத்த உடனே பறக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். ஓகே, பிகாஸ் நிறைய பீப்புளோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு 20,000 ரூபாய் ஜாபுக்கு வந்து 10-15 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், ஸ்கூல் காலேஜ் எல்லாம் சேர்த்து சொல்றேன். அண்ட் இப்ப நம்மளுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா முதல் மாசமே மாறணும்னு நினைக்கும் போது தான் அங்க பிரச்சனை. ஓகே, சோ அண்டர்ஸ்டாண்ட், ட்ரேடிங் வந்து அதுக்கான இடம் கிடையாது, எடுத்த உடனே பறக்க முடியாது. ஓகே, ரைட். சோ தேர்ட் பாயிண்ட். சரி, அப்ப எடுத்த உடனே பறக்க முடியாது, எடுத்த உடனே நல்ல பணக்காரன் ஆக முடியாதுன்னா நான் அதுக்கு ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அதுக்கு தான் தேர்ட் பாயிண்ட். சோ ட்ரேடிங் இஸ் a compounding scheme. எழுதிக்கோங்க. ட்ரேடிங் இஸ் a compounding scheme. காம்பவுண்டிங். ஓகே, ட்ரேடிங் இஸ் a compounding scheme. சரி, காம்பவுண்டிங்னா என்ன? காம்பவுண்டிங்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நம்புறேன். அதாவது பேங்க்ல நீங்க காசு வச்சிருந்தீங்கன்னா அது பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதை நான் ரப் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? ரைட், ரப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு சின்ன ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்றது கிளாஸ்ல சொல்லிட்டேன். என்னன்னா, இந்த மாதிரி ரப் பண்ணிக்கிறேன், ஓகேவா, புரிஞ்சுது அப்படிலாம் நான் கேட்பேன். அதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ண வேணாம். ஓகே, நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவேன். லைக் எனக்கு இப்ப எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டா மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும், ஐ மீன் ஆன்சர் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, மத்தபடி இன்னும் சும்மா லைக் பண்ணிட்டீங்களா ஓகேவா அப்படிலாம் கேட்டா சொல்ல வேணாம். சரியா? அது ஒரு நார்மல் ப்ராசஸ், அவ்வளவுதான். சரி, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஈஸி ரைட்? ஒரு பேங்க்ல வந்து நீங்க ஒரு 10,000 ரூபாய் போடுறீங்க ஒரு மாசத்துக்கு, 12 மாசம் போடுறீங்க. அப்போ உங்களோட டோட்டல் கேபிட்டல் என்ன ஆச்சு? 1.2 lakhs ஆச்சு. அண்ட் அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, அதுல ஒரு 10% தராங்கன்னே வச்சுக்கோங்க. சரியா? அதிகபட்சம் 10% தராங்க. அப்போ 12,000 ரூபாய் உங்களுக்கு வரப்போகுது.
சோ அப்போ உங்களோட டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்க போகுது இந்த வருஷம் முடியும் போதுனா 1.32 lakhs இருக்க போகுது. கரெக்டா? இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது பேங்க்ல இதுதான் நடக்குதுன்னு சொல்ல வரேன். நீங்க மாசம் 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா எந்த பேங்க்கும் 10% கொடுக்க மாட்டா. பட் கொடுக்குறான்ற பட்சத்துல உங்களுக்கு 1.32 lakhs வர போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். பட் காம்பவுண்டிங் அப்படின்னா ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா ஓகே, காம்பவுண்டிங்னா என்னன்னா இப்ப ரெப் பண்ணிடுறேன். நல்லா கவனிங்க. காம்பவுண்டிங்னா என்னன்னா இப்போ 10,000 ரூபாய் போட்டு நீங்க என்ன பண்றீங்க, ட்ரேட் பண்றீங்க. அசியூம் மாசத்துக்கு ஓகே, மாசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 20% எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, வெறும் 20% எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்? 2,000 ரூபாய் வரும். கரெக்டா? 10,000 ரூபாய்ல 20% வந்து 2,000 ரூபாய். இப்ப என்ன ஆகுது தெரியுமா? அந்த 2,000 ரூபாயும் இந்த கேபிட்டல் கூட ஆட் ஆகும். சோ அப்ப 2வது மாசம் நீங்க வந்து 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல, 12,000 ரூபாவா உங்க கேபிட்டல் மாறிடும். புரியுதா? அதுதான் காம்பவுண்டிங். சோ இப்ப என்ன ஆகும்? திருப்பி அந்த 20% எவ்வளவு? 2,400 ரூபாய். அதே மாதிரி 3வது மாசம் அப்படி 4, 5, 6ன்னு அப்படியே வந்தோம்னா ஒரு வருஷம் முடியும் போது எப்படியும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 lakh rupees இருக்கும். ஓகே, நீங்க நினைக்கலாம் ஒரு 1.32 lakhs பேங்க்ல பார்த்ததுக்கும் இப்ப நம்ம பாக்குற 2 lakhsக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையே. எஸ், ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு மேபி வித்தியாசம் தெரியாம இருக்கலாம். பட் 2வது வருஷம் 3வது வருஷம் எல்லாம் பார்க்கும்போது 2வது வருஷத்துல பாத்தீங்கன்னா எப்படியும் 10 to 15 lakhs ஆயிருக்கும். அண்ட் 3rd இயர்ல பார்க்கும்போது 30 to 40 lakhs ஆயிருக்கும். ஓகே, நான் கம்மியா போடுறேன், சும்மா தோராயமா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன். ரைட்? எக்ஸாக்ட் கால்குலேஷன் வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் இது பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இப்ப அந்த பேங்க்ல நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதிகபட்சம் என்ன இருக்கும்? ஒரு வருஷமும் வந்து அந்த சேம் ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கும். 1.3, 1.5 அந்த லேக்ஸ் தான் வந்திருக்கும். ஆனா இதுல பாருங்க, முதல் வருஷம் 2, 2வது வருஷம் 10ல இருந்து 15 அண்ட் 3வது வருஷம் கிட்டத்தட்ட 30ல இருந்து 40 லட்சம். அதாவது மாசத்துக்கு நீங்க ஒரு 2 lakhs மேல earn பண்ற கணக்குல நீங்க earn பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்பனா 3rd இயர் போல. நான் சொல்றது ரொம்ப கம்மியா பண்ணீங்கன்னா கூட இது நடக்கும் வித் லெஸ் கேபிட்டல். ஓகே, நம்ம இன்னும் மாடிஃபை பண்ணி இன்னும் பெட்டரா தான் பண்ண போறோம். பட் நான் சொல்றது இதுதான் ஒரு அவுட்லுக். சோ மெயின் திங் புரியுதா? இது ஒரு பிசினஸ் மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னா 2வது வருஷம் 3வது வருஷம் அந்த டைம்ல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். மேபி உங்க ஜாபோட அதிகமா கூட earn பண்ற நிலைமைக்கு நீங்க வரலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு லாங் டேர்ம் நாலேஜ் இருக்கணும், ஐ மீன் விஷன் இருக்கணும்னு சொல்லுவார். ஓகே, சோ நோட் பண்ணிட்டீங்களா? யூ கேன் நவ் டைப் எஸ். நோட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு எஸ்ன்னு போடலாம். வெரி குட். ஓகே, நான் ரப் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி சப்போஸ் நீங்க ரப் பண்ண ஐ மீன் எழுதல நோட் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங்ஸ் பார்த்து கூட நீங்க நோட் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு லைவ்ல நோட் பண்ண பாருங்க, அதுதான் எஃபெக்டிவா இருக்கும். சரி, ஓகே. புட் ட்ரேடிங் அஸ் ட்ரேடிங். தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ. புட் ட்ரேடிங் அஸ் ட்ரேடிங். ட்ரேடிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ரைட், ஸோ ட்ரேடிங் வந்து 4 வகைப்படும். ஓகே, ஸோ ஒன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்னொன்னு வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங். ஒன்னொன்னு வந்து இன்ட்ராடே. ஒன்னொன்னு வந்து ஸ்கேல்பிங். ஓகே, நம்ம வந்து 4மே பார்ப்போம். ரைட், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே, ஸ்கேல்பிங். இதுதான் வந்து ட்ரேடிங்ல இருக்கு 4 டைப்ஸ். சப்போஸ் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு காசு இன்வெஸ்ட் பண்றோம், ரைட்? அண்ட் பல வருஷம், ஓகே, பல வருஷங்கள் நம்ம வந்து அதை ஹோல்ட் பண்றோம். ஐ மீன் நம்ம க்ளோஸே பண்ணாம வச்சிருக்கோம்னா அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு 10,000 ரூபாய் போட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு பாக்குறீங்கன்னா அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வெரி லெஸ் ரிஸ்க்னு எழுதிக்கோங்க. வெரி லெஸ் ரிஸ்க். ரிஸ்க் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகே, ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்க போறோம், அதனால ரிஸ்க் ரொம்ப கம்மி. சரியா? இதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்விங் ட்ரேடிங் தான் என்ன? நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க, சில நாள் ஹோல்ட் பண்றீங்க, இல்ல சில வாரம் ஹோல்டு பண்றீங்க. ஹோல்ட்னா அது க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கிறது. அது பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் ஃபார் மோர் தேன் a day இஸ் கால்ட் ஸ்விங் ட்ரேடிங். ரைட், சோ அப்ப ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் லெஸ் ரிஸ்கி. ஓகே, இது வந்து ரொம்ப ரிஸ்க் கம்மி, இது ரிஸ்க் கம்மி. ஓகே, இதுல லைட்டா தான் ரிஸ்க் இருக்கு, ரிஸ்க் ஆக்சுவலி ரொம்ப கம்மி. அவ்வளவுதான். ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இன்ட்ராடே. இன்ட்ராடே வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, ரிஸ்கி. ஓகே, இன்ட்ராடே இஸ் ரிஸ்கி.
அண்ட் ரிட்டர்ன்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி அதிகமா வரும். ஓகே, ரிஸ்க் கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா வரும், ரிஸ்க் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா வரும். இதான் ட்ரேடிங்கோட லாஜிக். அண்ட் ஸ்கேல்பிங் தான் என்ன? ஓகே, இன்ட்ராடே தான் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க இன்னைக்கு காலையில வாங்குறீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள க்ளோஸ் பண்ணி ஆகணும். அது பேர் தான் இன்ட்ராடே. ஓகே, உங்களால வந்து 2 நாள் 4 நாள் வச்சிருந்து நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு காலையில வாங்குனீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள க்ளோஸ் பண்ணிடணும். அதான் இன்ட்ராடே. நான் இப்போ ஓவரலா சொல்றேன், அந்த டாபிக் வரும்போது நம்ம டீடைலா பார்ப்போம். சரியா? ரைட். அண்ட் ஃபைனலி ஸ்கேல்பிங்னா என்னன்னா, ஆப்ஷன்ஸ் பேங்க் நிஃப்டி நிஃப்டிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே ஸ்கேல்பிங்ல வரும். நார்மலி ஸ்கேல்பிங் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்னன்னா, நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ரொம்ப ரொம்ப கம்மி டைம்ல ஒரு பெரிய ட்ரேடிங்கை முடிச்சிடுறீங்க. அதுதான் வந்து ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஸ்கேல்பிங் இஸ் ஹைலி ரிஸ்கி, வெரி ரிஸ்கி. ரொம்ப ரிஸ்க் அதிகம். ரொம்ப 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 ரிஸ்க் அதிகம். எந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகம்னா 10ல 9 பேர் வந்து இதுல ஃபெயில் பண்ணிடுவாங்க, ஃபெயில் ஆயிடுவாங்க. 90% ஆஃப் தி பீப்பிள் லூஸ் மணி இன் ஸ்கேல்பிங். ஓகே, அந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகம். அண்ட் ஆப்வியஸ்லி ரிவார்டும் அதிகம். எக்ஸாம்பிள் நீங்க இதுல கூட பாத்துருப்பீங்க, 10,000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் எடுக்கிறது, இல்ல 20,000 ரூபாய் போட்டு 5,000 ரூபாய் எடுக்கிறது, அந்த மாதிரி ஹை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வரது எல்லாமே ஸ்கேல்பிங்ல தான் வரும். பட் ஸ்டில் அது ரொம்ப ரிஸ்கி. ஓகே, புரிஞ்சுதா? இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங். பண்ணிக்கிறேன். இப்போ புட் ஐடியாஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான். ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. புட் ஐடியாஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் 3 வகைப்படும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் 3 டைப்ஸ். ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்னு வந்து மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்னு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, எழுதிக்கோங்க. ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். சோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ள அதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. லெஸ் தேன் a year. அதான் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரைட். சோ நீங்க எக்ஸாம்பிள் ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, இந்த ஒரு வருஷத்துல அது 500 ஆகுது, போதும்டா அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதான் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். சோ லெஸ் தேன் a year அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றீங்க, அது பேர் தான் ஷார்ட் டேர்ம். மிட் டேர்ம்னா என்ன? ஒரு 5 வருஷத்துல இருந்து 7 வருஷம். ஓகே, அரௌண்ட் 5 இயர்ஸ். அதான் லாஜிக். ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க, ஒரு 4-5 வருஷம் ஹோல்ட் பண்ணிட்டீங்க, அது பேர் தான் மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் லாங் டேர்ம்னா என்ன? 10 வருஷத்துக்கும் மேல. ஒரு ஸ்டாக் வாங்கி 10 வருஷம் 20 வருஷம் எல்லாம் சில பேர் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் வந்து இருக்கிற டைப்ஸ். ஓகே, ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம். புரிஞ்சுதா? ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவை இல்ல ஒர்த் அப்படின்னா, இவரை பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. ஓகே, இஸ் அ கிரேட் இன்வெஸ்டர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகே, 25 இயர்ஸ் பேக், டைட்டன் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அப்ப அந்த ஸ்டாக்கோட ரேட் என்னன்னா 4 ரூபாய் இருந்துச்சு. எவ்வளவு? 4 rupees. வெறும் 4 ரூபாய் இருந்துச்சு அந்த ஸ்டாக். சரியா? அப்ப அவர் எவ்வளவு குவான்டிட்டி வாங்கினாரு அப்படின்னா 6 கோடி குவான்டிட்டி வாங்கினாரு. 6 கோடி ரூபாய்க்கு வாங்கல, 6 கோடி குவான்டிட்டி வாங்கினாரு. எஸ், அப்பவே ஒரு பணக்காரர் தான். பட் இருந்தாலும் அந்த லாஜிக் கவனிங்க. ஓகே, எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக சொல்றேன். சோ 6 crore குவான்டிட்டி வாங்கினாரு. எவ்வளவு ருபீஸ்ல? 4 ரூபாய். அந்த ஸ்டாக்கோட ரேட் 4 ரூபாய். சரியா? இது வந்து 25 இயர்ஸ் பேக் ஸ்டோரி. சோ இப்ப அந்த டைட்டனோட ரேட் என்ன தெரியுமா? அந்த 4 ரூபாய் இருந்த ஸ்டாக் இப்ப 2315 ரூபாவா வளர்ந்து. புரியுதா? வெறும் 4 ரூபாய் இருந்த ஸ்டாக் இப்போ 2315 rupees. அதாவது இன்டூ 6 crore போட்டீங்கன்னா அதுதான் இப்ப அவரோட ரிட்டர்ன்ஸ். அதுதான் அவரோட ப்ராஃபிட். நீங்க சொல்லுங்க, இந்த 25 வருஷத்துல அவர் என்ன பண்ணாரு? இந்த ஸ்டாக்ல அவர் என்ன பண்ணாரு? போயிட்டு அந்த ஸ்டாக் கிட்ட வளருன்னு கேட்டுட்டு இருந்தாரா? இல்ல எதனா கோயில்லாம் போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாரா அந்த ஸ்டாக் வளரணும்ட்டு? இல்ல டெக்னிக்கலா எதனா உட்காந்து டெய்லி ட்ரெண்ட் லைன்ஸ் எதாவது போட்டு பாத்துட்டு இருந்தாரா? எதுவுமே பண்ணல. ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் த ரைட் டைம் அண்ட் அவருக்கு வந்து கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிசல்ட் இதுதான். எவ்வளவு மடங்கு வளர்ந்துருக்கு பாத்தீங்களா? சோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே குறைச்சி இட போடக்கூடாது. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நம்ம ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம். நம்ம தாத்தாலாம் அப்படி இருந்தாங்க, பாட்டிலாம் அப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்டிருப்போம். ரைட். பட் ஆனா இப்போ ஒண்ணுமே இல்லாம கூட நிறைய பேர் இருக்கலாம். ரைட். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஆங்கிள் இருந்து சொல்றேன். பட் ஆனா ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் டவுன் தி லைன் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாங்க பாத்தீங்களான்னு சொல்றாரு. ஓகே, சோ இப்ப நம்ம அதான் தெரிஞ்சுக்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, எந்த ஸ்டாக்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. புட் த ஐடியா வேல்யூவேஷன். வேல்யூவேஷன். VALUATION. வேல்யூவேஷன்.
வேல்யூவேஷன் என்னன்னா அதுதான், ஒரு ஸ்டாக்ல வந்து நம்ம ஷார்ட் டேர்ம்கா, மிட் டேர்ம்கா, லாங் டேர்ம்கா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ற ஒரு வேல்யூ கொடுக்குறது தான் வேல்யூவேஷன். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஸோ வேல்யூவேஷன் வந்து 3 வகைப்படும், சரியா? 3 டைப்ஸ். அண்டர் வேல்யூ, அட்ராக்டிவ் வேல்யூ அண்ட் ஓவர் வேல்யூ. ஓகே, 3 டைப் தான் இருக்கு. அண்டர் வேல்யூட், அட்ராக்டிவ் வேல்யூ, ஓவர் வேல்யூ. ஓகே, சரி. இது உங்களுக்கு புரியணும்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியறதுக்காக. விராட் கோலி இருக்காங்க தெரியுமா? விராட் கோலி வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? இஸ் அ கிரிக்கெட்டர். சோ கிரிக்கெட் நிறைய பேருக்கு பிடிக்கும்ன்றதுனால இந்த காமன் எக்ஸாம்பிள் சொல்றேன். விராட் கோலி வந்து ஒரு 2010 ஓகே அப்படின்ற இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாரு அப்படின்னா, அவருக்கு வந்து டேலண்ட் அதிகமா இருந்துச்சு. பட் ஆனா மக்களுக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல. சோ அவரோட திறமையை வந்து யாரும் பெருசா ரெஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா தெரியாது. ஓகே, அதுதான் வந்து அண்டர் வேல்யூடுக்கான எக்ஸாம்பிள். அந்த ஸ்டாக்குக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா பீப்புள் இன்னும் அதை ரெகக்னைஸ் பண்ணலன்னு அர்த்தம். சோ அதனால அதோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. இதுதான் அண்டர் வேல்யூ. புரியுதா? சரி, அட்ராக்டிவ் வேல்யூனா என்ன? விராட் கோலி 2020, அதாவது இப்போ கணக்கு படி பேசிட்டு, இப்ப விராட் கோலினா யாருன்னு கிரிக்கெட் தெரியாதவங்க பார்க்காதவங்க கூட விராட் கோலினா என்னன்னு தெரியும், யாருன்னு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு. அண்ட் ஒரு பொட்டன்ஷியலும் இருக்கு. ஐ மீன் அவர் நல்லாவும் பண்றாரு, பெர்ஃபார்ம் பண்றாரு, அதனால வளர்ந்துருக்காரு. சோ அந்த ஸ்டாக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் அந்த ஸ்டாக்குக்கான மரியாதையும் கிடைச்சிருக்கு, அதாவது வேல்யூவும் அதிகமாயிருக்கு, மக்களும் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது பேர் தான் அட்ராக்டிவ் வேல்யூ. புரியுதா? அண்ட் ஓவர் வேல்யூனா என்னன்னா, மேபி விராட் கோலி 2030 அப்பயும் ஓவர் வேல்யூனா புரியுதா? அப்பயும் அதே விராட் கோலி தான், ஆனா விளையாடியே முடிச்சிட்டாரு. அவருக்கான டிமாண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கும் இல்லையா? மரியாதை இருக்கும், ஓகே, பட் டிமாண்ட் போயிட்டு இருக்கும். சோ நீங்க வந்து அவரை ரொம்ப ஒரு செம்ம பிளேயரா எடுத்து உங்க டீம்ல நீங்க எடுக்க முடியாது. சப்போஸ் நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்றீங்க, ஏன்னா அவருக்கு வயசு ஆயிடுச்சு. அதே லாஜிக் தான். இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருச்சு. சோ இதுக்கு மேல இந்த ஸ்டாக்கை போயிட்டு நம்ம நோடுறது இல்ல, அந்த ஸ்டாக் வளரும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதான் ஓவர் வேல்யூடு ஸ்டாக். ஆல்ரெடி கொடுத்த பிளானை விட அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருச்சு. ஓவர் வேல்யூடு ஸ்டாக். புரியுதா? அண்டர் வேல்யூட்னா என்ன, அட்ராக்டிவ் வேல்யூட்னா என்ன, அண்ட் ஓவர் வேல்யூட்னா என்ன? சோ நம்ம ஒரு ஸ்டாக் பாக்குறோம்னா கண்டிப்பா இது 3க்கு ஏதோ ஒரு வேல்யூல தான் இருக்க போகுது, சரியா? அது எப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அது உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு வந்து 3 வார்த்தை தெரியும். ஓகே, பிவி, சிஎம்பி அண்ட் ஃபேர் வேல்யூ. ஓகே, பிவினா என்னன்னா புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிவினா என்ன? புக் வேல்யூ. இது வந்து எப்படி பார்க்கணும்ட்டு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுவேன். நான் என்னென்ன போர்ட்ல நடத்துறேனோ எல்லாமே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுவேன். ஓகே, அப்பதான் இன்னும் பெட்டரா புரியும். சோ பிவினா புக் வேல்யூ. இது 3மே நம்ம வந்து மணி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ல பார்ப்போம், சரியா? அது நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது காட்டுவேன். மணி கண்ட்ரோல். சரி, பிவினா புக் வேல்யூ. புக் வேல்யூன்றத ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டாக்குக்கு. இப்ப எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாயி நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி புக் வேல்யூன்றது ஆல்ரெடி கிவன். இட் இஸ் ஆல்ரெடி கிவன். ஓகே, புக் வேல்யூ. இது புக் வேல்யூ எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஓனர்ஸோட ஷேர்ஸ் பொறுத்து அது டிசைட் ஆகும். அந்த புக் வேல்யூ வந்து டிசைட் ஆகும். ஓகே, ரைட். சிஎம்பி என்னன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். அந்த ஸ்டாக் இப்ப எங்க ஓடிட்டு இருக்கு அப்படின்றதா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஓகே, அண்ட் ஃபேர் வேல்யூனா என்னன்னா, புக் வேல்யூ வந்து 10 மடங்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது பேர் தான் ஃபேர் வேல்யூ. எக்ஸாம்பிள் சொல்றேன். புக் வேல்யூ வந்து 50ன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃபேர் வேல்யூ என்னது? 500. 50 into 10. ஓகே, புக் வேல்யூ என்ன இருக்கும்? into 10 போட்டீங்கன்னா அதுதான் ஃபேர் வேல்யூ. ஓகே, சோ ஃபேர் வேல்யூ எதுக்காக அப்படின்னா, ஒரு தோராயமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் எவ்வளவு தூரம் இந்த ஸ்டாக் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்குதான் ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், சரியா? ஃபேர் வேல்யூ இஸ் லைக் டெஸ்டினேஷன். ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. கோயம்புத்தூர்ல பஸ் ஏறினா கோயம்பேடுல வந்து இறங்குறோம். அப்ப கோயம்பேடுன்றது என்னது? ஒரு டெஸ்டினேஷன். அந்த மாதிரி ஃபேர் வேல்யூன்றது ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் மாதிரி, ஒரு அப்ராக்சிமேட்டா நம்மளா கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுக்கிற ஒரு மெத்தட், சரியா? புரிஞ்சுதா? புக் வேல்யூ, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அண்ட் ஃபேர் வேல்யூ. சிஎம்பினா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் எங்க போயிட்டு இருக்கோ அந்த வேல்யூ, அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னல டைட்டன் வந்து 2300 ரூபாயில இருக்குன்னு சொன்னேன். அப்ப 2300 ரூபான்றதா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஓகே, சோ பீப்புள் இது நோட் பண்ணிருப்பீங்க நம்புறேன், நான் ரெப் பண்ணிக்கிறேன்.
ஓகே, சோ இப்போ வந்து ஒரு வேல்யூ ஸ்டாக்ஸ்க்கு நம்ம பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிள் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, அண்டர் வேல்யூட் ஸ்டாக். ஓகே, அண்டர் வேல்யூட் ஸ்டாக் எக்ஸாம்பிள் SCI. பீப்புள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா டைரியில ஓரமா எழுதிக்கணும், எழுதிக்கிட்டு கிளாஸ் முடியும் போது கேட்கணும். சரியா? ஏன்னா அதுதான் நம்ம ஃபாலோ பண்ற ப்ராசஸ். அப்படி பண்ணாதான் மத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகாது, உங்களுக்கும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக. ஏன்னா இப்ப மெசேஜஸ் ஒண்ணு நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் எப்படி கிளாஸ் நடத்த முடியும் இல்லையா? அதனால ஓகே, ஸோ we follow the process. சரியா? அண்டர் வேல்யூட் ஸ்டாக் எக்ஸாம்பிள் SCI. SCI என்னன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸ்டாக் வந்து என்ன ரேட்ல இருக்கு இப்போ அப்படின்னா, அதுதான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். இப்போ என்ன ரேட்ல இருக்கோ அதான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ரைட்? ஸோ 123 ரூபாயில இருக்கு. சரியா? ஓகே, இன்னைக்கு நிலவரம் அந்த ஸ்டாக் வந்து 123ல இருக்கு. சரி, அதோட புக் வேல்யூ என்ன? புக் வேல்யூன்றது ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. சோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 175 கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபேர் வேல்யூ என்னது சொல்லுங்க பாப்போம். டைப் பண்ணுங்க, ஃபேர் வேல்யூ என்ன? What is the fair value of SCI? Very good. Santosh not 12. I think நீங்க டைப்பிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். Yes, 1750. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 1750. Yes, thank you. Asha, please hands down பண்ணிக்கோங்க. Yes, very good. So current market price, book value, fair value மூணு தேவையானது கிடைச்சிருச்சு. கரெக்ட்டா? சரி, இப்போ எதனால இந்த அண்டர் வேல்யூட்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எதனால இந்த அண்டர் வேல்யூட்னு சொல்றோம் அப்படின்னா, when the current market price is less than book value. அட புக் வேல்யூனா என்ன தெரியுமா? நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். ஒரு பேஸ் வேல்யூ, ஒரு ஆக்ஷன் பிரைஸ், அதாவது ஒரு ஏலம் எடுக்கிறாங்கன்னா ஒரு பேஸா ஒரு பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் நீங்க 2 லட்சத்துல இருந்து தான் கேட்கணும், அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 2 கோடியில இருந்து தான் கேட்கணும் ஏலம் அப்படின்னு ஒரு பேஸா ஒன்னு ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா? அதுதான் வந்து பிவின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். அப்ப அந்த பிரைஸ கூட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஒன்னும் கிராஸ் பண்ணலன்னா அப்ப அது குறைச்சுதானே மதிப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த ஸ்டாக் ஒன்னும் வளரலன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப இதுதான் வந்து அண்டர் வேல்யூடு ஸ்டாக். when the current market price is less than book value. Okay, is less than book value, it is called as undervalued stock. புரியுதா? நோட் பண்ணிட்டீங்களா? அண்டர் வேல்யூனா என்ன அப்படின்னா, இந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இஸ் லெஸ் than book value, it is undervalued stock. சரி, அப்ப எதுக்காக இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் நீங்க எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, லாங் டேர்ம்க்கு மிட் டேர்ம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நாட் ஃபார் ஷார்ட் டேர்ம். ஏன்னா இப்பதான் இந்த ஸ்டாக் வந்து வளரவே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ரைட்? சோ அப்ப இது வந்து லாங் டேர்ம்க்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இல்ல 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி டைம் டியூரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர 6 மாசம் 1 வருஷத்துக்கு எல்லாம் இது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. சோ ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. அதனால சோ அப்ப நீங்க ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூன்னு ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு டிசைட் as லாங் டேர்ம் அண்ட் மிட் டேர்ம். ஃபேர் வேல்யூ நான் முன்னாடியே ரொம்ப நடத்தினேன் அண்ட் நீங்க கவனிக்கலன்னா இட் இஸ் வெரி ஹார்ட். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் லிசன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபைனலாக தான் நான் சொல்றேன். ஓகே, ஹூ எவர் பி அண்ட் வாட் எவர் பி. ஸோ நான் திருப்பி ஃபேர் வேல்யூ மட்டும் சொல்றேன். புக் வேல்யூ இன்டூ 10 பண்ணா அது ஃபேர் வேல்யூ. அவ்வளவுதான். இதை நான் போட்டே காமிச்சேன். நீங்க திருப்பி அதே கேட்கறீங்கன்னா நீங்க கவனிக்கலன்னு தான் இருக்கும். ஓகே, ஸோ நோ இஷ்யூஸ், கவனிங்க. ஸோ 175 இன்டூ 10 1750. அவ்வளவுதான். Yes, thank you. So next, attractive value. Okay, put that in as attractive value. Attractive value example வந்து Reliance. Okay, put that in as Reliance. So Reliance ஓட current market price என்ன அப்படின்னா 2335 ரூபாய். ஓகே, இன்னைக்கு நிலவரப்படி. And what is the book value of Reliance அப்படின்னா 1240. our fair value என்னன்னா 12400. ஏன்னா into 10 பண்றோம். 1240 into 10 பண்ணீங்கன்னா 12400 வருது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பட் இங்க லாஜிக் என்னன்னா, புக் வேல்யூவை ரிலையன்ஸ் கிராஸ் பண்ணிருச்சா இல்லையா? புக் வேல்யூவை சிஎம்பி கிராஸ் பண்ணிருச்சா இல்லையா? எஸ், பண்ணிருச்சு. 1240 தான் ஒரு பேஸ் பிரைஸ் புக் வேல்யூ. ஆனா இப்ப பாருங்க டபுள் மடங்கா இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து எல்லாரோட அட்டென்ஷனை சீக் பண்ணிருச்சு, தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்டாக்கு டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, சோ திஸ் இஸ் an attractive valued stock. எப்பனா when the
புக் வேல்யூ விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதிகமா இருக்கு, ஆனா இன்னும் ஃபேர் வேல்யூ போய் ரீச் பண்ணல. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல இருந்தா அதுதான் அட்ராக்டிவ் வேல்யூ ஸ்டாக். புரியுதா? அதாவது 1240 கிராஸ் பண்ணி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்கு, ஆனா இன்னும் 12400 போய் ரீச் பண்ணல. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் அட்ராக்டிவ் வேல்யூ ஸ்டாக். அதாவது இந்த ஸ்டாக் நல்லா பண்ணிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் ஓடுறதுக்காக இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தட் இஸ் அட்ராக்டிவ் வேல்யூ. ஓகே, ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. Yes, and finally, overvalued stock. Example, Asian Paints. Okay, overvalued stock. Example, Asian Paints. இன்னைக்கு நம்ம பாக்குற டாபிக் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான். ஓகே, இதை நீங்க வந்து ஸ்விங்குக்கோ இல்ல இன்ட்ராடேக்கோ வந்து எடுத்துன்னு வரக்கூடாது. ஓகே, ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலி இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வராது, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். பட் ஸ்டில் ஒரு கோர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாத்த பத்தி நாலேஜ் வரணும்ட்டு தான் இந்த போர்ஷன் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகே, பட் இட் வில் பி எஃபெக்டிவ். பட் ஸ்டில் இது வந்து இன்னையோடன்னு சொல்ல வரேன். ஓகே, இப்ப பாக்குற கான்செப்ட். சரி, ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்னன்னா 3110. அண்ட் இதோட புக் வேல்யூ என்ன தெரியுமா? 137 தான். இப்போ ஃபேர் வேல்யூ என்ன? இன்டூ 10 போட்டீங்கன்னா 1370. பாருங்க, ஃபேர் வேல்யூ 1370. ஆனா இப்ப எங்க இருக்கு ஸ்டாக்? எங்க டிராவல் ஆயிட்டு இருக்கு? 3000க்கும் மேல டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதாவது புக் வேல்யூவை தாண்டி ஃபேர் வேல்யூவை தாண்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இதுதான். When the stock is greater than the fair value, it is called as overvalued stock. So இந்த ஸ்டாக் வந்து மொக்க ஸ்டாக்னு அர்த்தம் இல்ல, பார்த்தாலே தெரியும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்க ஸ்டாக். பட் எதனால இதை நம்ம வந்து ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ண மாட்டோம்னா, இது ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருச்சு. இதுக்கு மேல இது பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஸ்லோவா இருக்கும். கம்மின்னு சொல்ல வரல, இந்த ஸ்டாக் வளரதா போகுது, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இதை விட ஃபாஸ்டா வளர ஸ்டாக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்ல வர, அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அட்ராக்டிவ் வேல்யூல பார்த்தோம்ல, அட்ராக்டிவ் வேல்யூ எதுக்கு கண்டுபிடிச்சோம்னா, யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் ஷார்ட் டேர்ம் அண்ட் மிட் டேர்ம் பர்பஸ். ஓகே, அட்ராக்டிவ் வேல்யூ எதுக்கு பார்த்தோம்னா ஷார்ட் டேர்முக்கும் மிட் டேர்முக்கும். இப்போ ரிலையன்ஸ் வந்துருச்சுன்னா அது ஷார்ட் டேர்முக்கும் மிட் டேர்முக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், ரொம்ப லாங் டேர்முக்கு வச்சுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அது டிமாண்ட்ல இருக்கு. அண்ட் இது வந்து நாட் சஜஸ்டபிள் ஃபார் ட்ரேடிங். ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இஸ் நாட் சஜஸ்டபிள் ஃபார் ட்ரேடிங், சாரி இன்வெஸ்ட்மெண்ட், நாட் சஜஸ்டபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இது ஸ்லோவா இருக்கும்னு சொல்ல வர, அவ்வளவுதான். ஏன் ஸ்லோவா இருக்கும்னு சொல்றோம்? ஏன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எங்க இருக்கு பாருங்க, ஃபேர் வேல்யூ புக் வேல்யூ தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு, அதனால ஸ்லோவா இருக்கும்னு சொல்றோம். ஓகே, தட்ஸ் இட். சோ இப்போ ஸ்டாக் கொடுத்தா அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா, அட்ராக்டிவ் வேல்யூடா, ஓவர் வேல்யூடா நம்ம எல்லாருக்கும் கண்டுபிடிக்க தெரியும், கரெக்டா? சரி, பட் இது மட்டும் போதுமா நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குன்னா? இல்ல, இன்னும் சில விஷயங்கள் பார்க்கணும். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு பாக்குறோம் இல்ல பையன் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, வாட் எவர் பி. சோ நம்ம பாக்குறோம்னா வெறும் அந்த பொண்ணு அழகா இருக்கு, இல்ல அந்த பையன் வந்து நல்லா ஏர்ன் பண்றாரு அப்படின்னு மட்டும் தான் பாப்போமா? இல்ல இல்லையா? அவங்க ஃபேமிலி எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சில விஷயங்கள் விசாரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் அந்த ஸ்டாக் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம பார்க்காம அதோட ஃபேமிலி எப்படி இருக்குன்றத நம்ம ஒரு சின்ன ஒரு அவுட்லுக்கா பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப ஈஸியா பார்க்க போறோம். சோ புட் த ஹெட்டிங் as criteria. ஓகே, ரெண்டு கிரைடீரியா வந்து அந்த ஸ்டாக் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தான் இந்த ஸ்டாக் நம்ம வந்து கன்சிடரே பண்ணுவோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அட்ராக்டிவ் வேல்யூ இல்ல அண்டர் வேல்யூ அதுல வரணும், புரியுதா? அது முதல் ஒரு விஷயம். ஓவர் வேல்யூடா இருந்தா அங்கேயே இக்னோர் பண்ணிடுவோம். சரி, ஒரு ஸ்டாக் வந்து அட்ராக்டிவ் இல்ல அண்டர் வேல்யூல வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த கிரைடீரியாஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ப்ரமோட்டர் ஹோல்டிங். ஸோ வாட் இஸ் ப்ரமோட்டர் ஹோல்டிங்? அந்த கம்பெனியோட ஓனரு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்களோ அதுதான் ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள், இப்ப ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 50% இருக்கும், சரியா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது காட்டுறேன், 50% இருக்கும். சோ அது வந்து ரொம்ப நல்ல ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ். அப்ப எவ்வளவு இருந்தா ப்ரமோட்டர் ஹோல்டிங் பெஸ்ட்னா 40%க்கு மேல இருக்கணும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, 40%க்கு மேல இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் நீங்க பாக்குறீங்க
அவங்களோட ப்ரமோட்டர்ஸ் வந்து 25% தான் வச்சிருக்காங்கன்னா அப்ப அந்த ஸ்டாக்கை நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, சோ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்கன்னா 40% இஸ் கம்பல்சரி, அதுக்கு மேல. ஓகே, அவ்வளவுதான் ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ். ரெண்டாவது பிளட்ஜ். பிளட்ஜ்னா என்னன்னா அடகு வைக்கிறதுன்னு சொல்லலாம். இல்ல நார்மலி வந்து பிளட்ஜ்னா ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஷேர்ஸை போயிட்டு அடகு வச்சு அதுக்கான காசு வாங்குறாங்க. ஓகே, சோ இதுதான் வந்து பிளட்ஜ்னு சொல்லுவாங்க. பிளட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கலாம், ரிஸ்க்னு போட்டுக்கலாம், ரிஸ்கி. பிளட்ஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும், அப்பதான் வந்து அந்த கம்பெனி ஸ்டேபிள் கம்பெனி. அதாவது எந்த அளவுக்கு கம்மியா இருக்கணும்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் 10%. நம்ம பார்க்க போற கம்பெனியோட பிளட்ஜ் வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 10%. அந்த கம்பெனி வந்து எவ்வளவு பெர்சென்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து போய் அடகு வச்சிருக்காங்க, இல்ல ஏன்னோ அது வித்து காசு வாங்குறாங்க. ஐ மீன் வித்துனா அடகுதான். அந்த மாதிரி ஒரு ஒரு டெம்பரவரியா போயிட்டு ஒரு இடத்துல பிக்ஸ் அதை வச்சு அவங்க மணி வந்து வாங்கிட்டு வராங்க, அதுதான் வந்து பிளட்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஷுட் பி லெஸ் தேன் 10%. இப்ப சில கம்பெனில 20% 30% வந்து பிளட்ஜ் வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க, எப்போனா அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம்னு அர்த்தம். ஸோ அப்ப அந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் காலியாயிரும். ஸோ அதனால இட் ஷுட் பி லெஸ் தேன் 10%. அண்ட் இது ரெண்டுமே ஆட் பண்ணிருக்கும். ஐ மீன் ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், பிளட்ஜும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்பதான் நம்ம அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுவோம். சரியா? அவ்வளவுதான். ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்ட போறேன். வாட் எவர் வி ஹவ் சீன், நம்ம போர்ட்ல இப்ப என்ன பார்த்தோமோ அதை வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்ட போறோம். சரியா? ஒரே நிமிஷம். ஓகே, இப்ப நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மணி கண்ட்ரோல். ஓகே, இதான் வந்து மணி கண்ட்ரோல் ஆப். சரியா? ஸோ இந்த ஆப் வந்து அதுதான் நீங்க பிளே ஸ்டோர்ல மணி கண்ட்ரோல்னு போட்டீங்கனாலே வரும், ஃப்ரீ ஆப் தான். ஸோ இந்த ஆப்ல இப்ப நம்ம போயிட்டு சர்ச்சில் SCI, ஓகே, SCI அண்டர் வேல்யூட் ஸ்டாக் பார்த்தோம் இல்லையா, அதை காட்டுறேன். ஓபன் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப மேலேயே பாருங்க 123 அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் என்னது, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஓகே, CMPன்னு சொல்லுவாங்க, 123. சரியா? மேலேயே இருக்கு பாருங்க பெருசா. ஓகே, சோ இதான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்னா அப்ப புக் வேல்யூ எங்க பார்க்கணும்? இங்க பாருங்க, கீழே ஸ்க்ரால் பண்றேன். கீழே ஸ்க்ரால் பண்ணோடனே அங்க பாருங்க ஓவர் வியூ அப்படின்ற ஹெட்டிங் கீழே டிவைட் அண்ட் ஈல்டுக்கு மேல இருக்கு பாருங்க புக் வேல்யூ 175.34, அதான் புக் வேல்யூ. சரியா? 175.34 இஸ் புக் வேல்யூ. சோ அப்ப ஃபேர் வேல்யூ என்ன, அப்ராக்சிமேட் ஃபேர் வேல்யூ என்ன, 1700. கரெக்டா? ஆனா இந்த ஸ்டாக் அதாவது அது வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம், அதுதான் வந்து ஃபேர் வேல்யூ. பட் இந்த ஸ்டாக் இப்ப எங்க இருக்கு, வெறும் 123 ரூபாயில இருக்கு. சோ புக் வேல்யூவோட கம்மியா இருக்குன்றதுனால திஸ் இஸ் அண்டர் வேல்யூ ஸ்டாக். புரியுதா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அண்ட் இங்க மேல பாருங்க ஓவர் வியூ இருக்குல்ல, அது அப்படியே ஸ்க்ரால் பண்ணணும். இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலி ஷேர் ஹோல்டிங்னு ஒரு இடம் இருக்கும். ஷேர் ஹோல்டிங்ல தான் வந்து ப்ரமோட்டர் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஓகே, இங்க பாருங்க, இதுதான் வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ். எவ்வளவு இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து எவ்வளவு ஷேர் வச்சிருக்காங்க, 63% ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவு இருந்தாலே பெஸ்ட்னு சொன்னோம், 40 இருந்தாலே, above 40, அண்ட் இவங்க 63 வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் குட்னு அர்த்தம், வெரி குட் ஸ்டாக்னு அர்த்தம். அண்ட் இங்க பிளட்ஜ் இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே ஒரு பார் வந்திருக்கும், பிளட்ஜ் பார் வந்திருக்கும். ஸோ பிளட்ஜே இல்லைன்னு அர்த்தம், அப்படின்னா 0 பிளட்ஜ்னு அர்த்தம். நம்மளுக்கு 10 விட கம்மியா இருக்கணும்னு பார்த்தோம், இவங்க 0 பிளட்ஜ். புரியுதா? இதான் வந்து ஒரு ஸ்டாக் பத்தின நம்ம பார்க்க போற மெயின் டீடைல்ஸ்.
SCI பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் பார்ப்போம். உங்களோட நோட்ஸ்ல பாருங்க, ரிலையன்ஸ் எங்க எழுதிருக்கீங்க? இட் கம்ஸ் அண்டர் அட்ராக்டிவ் வேல்யூ ஸ்டாக். சரியா? சோ இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன எழுதிருக்கோம்? 2335. அதான் மேல இருக்கு பாருங்க பெருசா. சோ இதோட புக் வேல்யூ என்ன? 1240. தெரியுதா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் கீழே பாருங்க, புக் வேல்யூ 1240. பாயிண்ட்ல இருக்கிறது விட்டுருங்க, மெயினா 1240. அப்ப ஃபேர் வேல்யூ என்ன? ஃபேர் வேல்யூ நம்ம தான் கால்குலேட் பண்ணணும், இங்க தேட முடியாது. ஃபேஸ் வேல்யூ வேற, ஃபேர் வேல்யூ வேற. ஓகே, ஃபேஸ் வேல்யூ நம்ம ஃபோக்கஸே பண்ண மாட்டோம், அது யூஸே கிடையாது. ஸோ ஃபேர் வேல்யூ என்னன்னா இன்டூ 10. ஸோ இப்போ 1240 12,400 வரும். அதான் வந்து ஃபேர் வேல்யூ. அதாவது அவ்வளவு தூரம் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரிலையன்ஸ்க்கு. பட் இப்போ இந்த ரிலையன்ஸ் எங்க இருக்கு? வெறும் 2300 இருக்கு. பட் ஆனா புக் வேல்யூ தாண்டிருச்சுன்றதுனால இது வந்து அட்ராக்டிவ் வேல்யூ ஸ்டாக். அண்ட் இதோட ஷேர் ஹோல்டிங்ஸும் பார்த்துருவோம். பாருங்க 50% வச்சு, நான் சொன்னல 50% இருக்கும் ரிலையன்ஸ்க்கு. ஸோ 40 மேல இருந்தாலே பெஸ்ட். இவங்க 50 வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கும் பிளட்ஜ் 0. ஏன்னா பிளட்ஜ் இருந்தா பக்கத்துல பார் வரும். ஓகே, இப்ப ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏஷியன் பெயிண்ட்ஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன? 3100. சரியா? அப்ப அவங்களோட புக் வேல்யூ என்னன்னு பாருங்க, வெறும் 137 ரூபாய். ஃபேர் வேல்யூ 1370. பட் ஆனா இப்ப இந்த ஸ்டாக் என்ன பண்ணிட்டு இருக்கு? டபுள் ட்ரிபிள் மடங்கு பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்கு. ஸோ அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டாக் செமையா பண்ணிருக்கு. ஸோ தட் இதுக்கு மேல இது ஸ்லோவா பெர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை நம்ம கணக்கு எடுக்க மாட்டோம். புரியுதா? ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல எடுக்க மாட்டோம். ஷேர் ஹோல்டிங்ஸ் பாருங்க. பாருங்க, ஷேர் ஹோல்டிங்ஸ் 52% இருக்கு. தட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். பட் பிளட்ஜ் பாருங்க, 7% பிளட்ஜ் இருக்கு. பக்கத்துலயே ஒரு பார் இருக்கு, தெரியுதா? இதுவும் சாட்டிஸ்ஃபைட் தான். பட் பிளட்ஜ்னா என்னன்றத நீங்க பாக்குறதுக்கு இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. ஸோ பிளட்ஜ் வந்து அந்த இடத்துல இருக்கு, தெரியுதா? பிளட்ஜ். ஸோ தட் இஸ் 7% வச்சிருக்காங்க. எஸ், டெக்னிக்கலி திஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட். பட் ஆனா லாஜிக் என்னன்னா இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூட். அதனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். சரியா? சரி, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். ஓகே, ஒரு ஹோம்ஒர்க். ஸோ என்ன ஹோம்ஒர்க்னா 3 ஸ்டாக் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த 3 ஸ்டாக்ல எந்த ஸ்டாக் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்ல போறீங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க உங்க டைரியில. ஒன்னு வந்து டாடா பவர். எழுதிக்கிட்டீங்களா? டாடா பவர். ரெண்டாவது ஸ்டாக் வந்து டாடா ஸ்டீல். ஓகே, ஒன்னு டாடா பவர், ரெண்டாவது டாடா ஸ்டீல், தேர்ட் வந்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. ஓகே, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. இதான் மூணாவது ஸ்டாக், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. இந்த 3 ஸ்டாக்குமே நீங்க ஓபன் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? அண்டர் வேல்யூடா, அட்ராக்டிவ் வேல்யூடா, ஓவர் வேல்யூடான்னு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு? அதாவது ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் தான் ஷேர் ஹோல்டிங்ஸ்ன்னு அதுல சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவு இருக்கு? அதாவது 40 விட அதிகமா இருக்கான்னு செக் பண்ணணும். பிளட்ஜும் வந்து 10 விட கம்மியா இருக்கான்னு செக் பண்ணணும். இது மூணுத்தையும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்டாக் தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கும். அது என்ன ஸ்டாக்னு நீங்க சொல்லணும். இதுதான் வந்து ஹோம்ஒர்க். ஓகே, ஹோம்ஒர்க் எங்க சப்மிட் பண்ணணும், ஐ மீன் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் முடிச்சோடனே குரூப்ல போடுவேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண, ஐ மீன் நீங்க வச்சுக்கலாம். ஓகே, நீங்க இப்ப எதுவும் சொல்லுவேன் அதை பத்தி. சரி, இது வந்து ஆஃப்டர் த கிளாஸ் பண்ண போற விஷயம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் வந்து கொடுத்தா உங்களால வந்து அது இன்வெஸ்ட் பண்றதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றத நீங்க செக் பண்ற ப்ராசஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஓகே, பட் இது வந்து ஒரு 50 to 60% ஆஃப் தி சக்சஸ் தான். ஸோ இன்னும் பேலன்ஸ் வந்து டெக்னிக்கலா தெரிஞ்சாதான். டெக்னிக்கல்னா கேண்டில் ஸ்டிக்ஸ், சார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் அந்த ஸ்டாக் எப்ப நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ண முடியும். சும்மா இப்ப இதெல்லாம் நல்லா இருக்கு உடனே வாங்கி போட முடியாது. அதுக்கான ஒரு சூட்டபிள் என்ட்ரி உங்களுக்கு தெரியணும். அது ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸ் முடிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தா கொஞ்சம் பக்காவா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துட்டீங்க இன்னைக்கு கிளாஸ்ல. அது இன்னும் பெட்டரா எந்த டைம்ல என்ட்ரி எடுக்கணும்ன்றது கமிங் கிளாஸஸ்ல டெக்னிக்கலா தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும்னு சொல்லுவார். ஓகே, ஸோ ஒருத்தர் கேட்டு இருந்தாரு இல்லையா, புக் வேல்யூ அண்ட் இதுதான் வந்து ஃபார்முலா. த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் புக் வேல்யூ இஸ் டோட்டல் காமன் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி less the preferred stock divided by number of common shares of the company. ஓகே, ஸோ உங்களுக்கு இதோட ஃபார்முலா தெரியும்னா இதான் ஃபார்முலா. பட் நான் ஃபார்முலா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். லாஜிக் என்னன்னா அந்த வேல்யூ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ, அவ்வளவுதான். ரைட்? ஸோ 2 விஷயம். ஒன்னு, எனக்கு வந்து அதான் கிளாஸ் முடிச்ச உடனே நான் ஒரு ப்ராசஸ் லைக் ஆடியோ போடுவேன் நம்மளோட குரூப்ல. சரியா? ஒரு புது குரூப் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த குரூப்ல வந்து
நீங்க டவுட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஐ மீன் டவுட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை பத்தி நான் ஒரு ஆடியோ போடுறேன். அது வரைக்கும் யூ கேன் லைக் அந்த குரூப்ல வந்து அப்படியே இருங்க. இது ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது, இப்ப டவுட்ஸ் இருக்கவங்க நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஸோ நான் ஒருத்தரை கூப்பிடும் போது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரியா? இதை நம்ம ஃபாலோ பண்ண போற ஒரு ப்ராசஸ். ஸோ ஆர்டர்ல தான் வருவோம். அண்ட் அஃபிஷியலி கிளாஸஸ் எண்டட் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங். ரைட். ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க மட்டும் ஸ்டே பண்ணலாம். டவுட்ஸ் இல்லைன்னா யூ கேன் லீவ். சரியா? தேங்க்யூ. ஸோ டவுட்ஸ் இருக்கவங்க மட்டும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நான் கூப்பிடும் போது அன்மியூட் பண்ணுங்க. ராஜ்குமார் ப்ரோ சொல்லுங்க. ஹாய். ஹாய் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? நல்லா கேக்குது, சொல்லுங்க. ஓகே ப்ரோ. இப்போ 10 டைம்ஸ் சொல்றீங்களா ப்ரோ ஃபேர் மார்க்கெட்டோட? ஆமா ஆமா ஆமா. அது ஏன் ப்ரோ கரெக்ட்டா 10% 10 டைம்ஸ்னு சொல்றீங்க? அது வந்து ஒரு தோராயமா பார்க்கும்போது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அந்த வேல்யூ ரீச் பண்ணிருக்கு. அதனால நம்மளே மேனுவலா கொடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஒரு ஒரு ஐடியா இருக்கணும்ல, எவ்வளவு தூரம் போகும்னு தெரியணும்ல, அதுக்காக நம்ம உருவாக்கின ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், அக்யூரேட்லாம் கிடையாது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஷூர் ப்ரோ. அப்புறம் இன்னொன்னு ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ யூஸ் பண்றீங்க ஃபார் ட்ரேடிங்க்கு? ப்ரோ நம்ம வந்து ஏஞ்சல் அதுக்கப்புறம் பேடிஎம் மணி 2 யூஸ் பண்றோம். நம்ம இத பத்தி எல்லாம் 11th கிளாஸ்ல பாப்போம். ஏதாவது யூஸ் பண்ணனும், எப்படி யூஸ் பண்ணனும், எப்படி பை செல் எல்லாமே பாப்போம். சரியா? ஓகே ப்ரோ, थैंक यू. ஓகே ராஜ்குமார் ப்ரோ, थैंक यू. பை. தர்னி ப்ரோ சொல்லுங்க. அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் மேபி நான் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் கூட இருக்கலாம்ல, மேபி ஏறாமே போகலாம்ல. தாராளமா. சோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் சொன்னேன், டெக்னிக்கல் தெரிஞ்சாதான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இது இப்ப நீங்க பாத்துருக்கிறது இந்த ஸ்டாக் வந்து ஓரளவு தேவையா நம்மளுக்கு, ஐ மீன் சூட்டபிளா நம்ம எடுத்துட்டோம்னா வளருமான்றதுக்கு, நம்மளுக்கு பிரச்சனை எல்லாம் போகுமான்றது தான் இப்ப நம்ம பார்த்ததெல்லாம். எடுக்கணுமா வேணாமான்ட்டு டெக்னிக்கலா தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். சோ டெக்னிக்கல் அனாலிசிஸும் அப்ளை பண்ணும்போது தான் நீங்க இதுல என்ட்ரி எடுப்பீங்க. ஓகே, थैंक यू. எஸ் எஸ், வெரி குட். நடராஜன் சொல்லுங்க. யோகேஷ் நடராஜன் ப்ரோ இருக்கீங்களா? ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க. ப்ரோ இப்ப இந்த கேட்டகரியில வந்து திடீர்னு ஒரு நியூஸ் வருது, இப்ப நல்ல நியூஸ் வருது, கம்பெனில இருந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து ராகேஷ் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த கம்பெனியோட நம்ம ஷேர் ஏறுமா? அதாவது ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்றதுனால தான் ஏறணும்லாம் அவசியம் இல்ல ப்ரோ. அது வந்து ஒரு நல்ல நியூஸ், அவ்வளவுதான். வால்யூம் இன்கிரீஸ். புரியல. அந்த ஷேரோட அதான் அந்த ஷேர் அந்த கோவிடுக்கு மெடிசன் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஷேர் ஒரே பூம் ஆயிடுச்சு. அதான் அந்த மாதிரி நம்ம கேட்டகரியில எல்லாத்துக்கும் ஏற்பாடு கேட்கிறோம். அதான் ப்ரோ, நியூஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபேக்டர், அவ்வளவுதான். அதையே நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கூடாது. நியூஸ் வந்துச்சுன்னா அதுல நம்ம ஓகே அதுல பண்ணலாமா வேணாமான்னு அப்ப இதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவா இருக்கு, அப்ப வந்து நல்ல நியூஸ் வருது இல்ல, அது சொல்றேன். அப்ப வாங்கலாமா? அதுதான் இதெல்லாமே நீங்க காமனா அப்ளை பண்ணி பாக்குறதா. இப்ப ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான், பட் ஆனா சம்ம நியூஸ் வருது, அப்ப நீங்க ஒரு 2 மாசம் கன்ஃபார்மா வளர போகுதுன்னு தெரியுதுன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்ல. பட் நார்மலி அது போக வேணாம். ஏன்னா ஸ்லோ growth புரியுதா. ஓவர் வேல்யூட் வந்து தப்பான ஸ்டாக் நான் சொல்ல, ஓவர் வேல்யூடோட growth கம்மியா இருக்கும்ன்றதுனால நம்ம அங்க போல. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், ட்ரைடன்ட்னு ஒரு ஸ்டாக் இருக்கு, போன வருஷம் 450% கொடுத்திருக்கு. இதுவே நீங்க வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸோ இல்ல ஈவன் எதனா ஒரு நல்ல ஒரு நிஃப்டி 50 ஸ்டாக் எடுத்து பாத்தீங்கன்னா 20% 50% தான் கொடுத்திருக்கும். அப்ப உங்களுக்கு 400 வேணுமா 50 வேணுமா சொல்லுங்க. ஓகே 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 ப்ரோ. அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பார்க்கணும், இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்லன்னு சொல்றதே தவிர ஓவர் வேல்யூ தப்பான ஸ்டாக் கிடையாது. சரியா? டெக்னிக்கல் ஹெல்ப் பண்ணனும் ப்ரோ, பாக்கமல தாராளமா. ரைட் ரைட். சந்தோஷ் ப்ரோ சொல்லுங்க. சந்தோஷ் ப்ரோ கேக்கல. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஓகே. இப்போ இன்னைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? சோ இந்த 3 கேட்டகரி லைக் ப்ரோமோட்டர்ஸ் ஹோல்டிங், பிளட்ஜ், அப்புறம் புக் வேல்யூ, ஃபேர் வேல்யூ, இத பேஸ் பண்ணி மட்டும் போலாமா இல்ல வந்து அதர் கேட்டகரிஸ் லைக் பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ அதுவும் கவர் பண்ணுவீங்களா? இல்ல, இதுதான் ஃபண்டமெண்டலுக்கு உங்களுக்கு தேவையான கான்செப்ட். இதுலயே வந்து எல்லாமே இன்டைரக்டா கவர் ஆயிருக்கும். சோ இதை தாண்டி வேற எதுவும் தேவைப்படாது. ஆக்சுவலி ஃபண்டமெண்டலே தேவைப்படாது ப்ரோ ஜெனரலி ட்ரேடிங்க்கு, புரியுதுங்களா? இது வந்து எதுக்காகனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்கு. பிஇன்றது என்னன்னா அந்த கம்பெனி எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்கன்றது. அதுவும் இன்டைரக்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வேல்யூட் ஓவர் வேல்யூடாலே அதுலயே அது வந்து அட்டாச் ஆயிரும். அதனால நீங்க தனித்தனியா உட்காந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சோ நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து அதிகமான பிஇ இருக்கும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வளர்ந்து முடிச்சிட்டாங்க. அதுதான் நான் இன்டைரக்டா ஸ்பீட் காமிச்சிட்டேன். சோ எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி கவர்ட் வித் இன் தி டாபிக். சோ நம்ம நடத்துறதுலயே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். ரைட் ரைட் ரைட். டன் டன். சுர்ஜித் ப்ரோ சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க.
இல்ல இது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்கேல்பிங்னா என்னன்னு சொன்னீங்க? வெரி ரிஸ்கிங் ஸ்கேல்பிங்னா மட்டும் என்னன்னா சொல்றேன் ஸ்கேல்பிங்னா என்னன்னா இப்போ ஒரு பேங்க் நிஃப்டி மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் மூவ்மெண்ட்ஸ். சோ நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துல ட்ரேட முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இன்ட்ராடேயோட ஒரு ஃபார்ம் தான், பட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதான் ஸ்கேல்பிங், அவ்வளவுதான். நீங்க இந்த போஸ்ட்ல போடுவீங்களே 15 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஒரு 10 நிமிஷத்துல இவ்வளவு பண்ணிட்டோம், அப்புறம் 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு 5,000 ரூபாய் தரும், அதெல்லாம் ஸ்கேல்பிங் கணக்குல வரும். வெரி ஷார்ட் டைம் என்ன சொல்லலாம். இன்ட்ராடேன்றது ஒரு 3-4 மணி நேரமாச்சு ட்ரேட் பண்ணோம்னா இது வந்து ஒரு half an hour குள்ளே ட்ரேட் பண்ணி அதுதான் சொல்றாங்க. ஓகே 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 வித்தின் மினிட்ஸ். மத்தபடி அதுவும் இட் கம்ஸ் அண்டர் இன்ட்ராடே, அவ்வளவுதான். ஓகே ஓகே थैंक यू. ரைட். நரேஷ் ப்ரோ சொல்லுங்க. நரேஷ் ப்ரோ இருக்கீங்களா? எஸ் பேசுங்க நரேஷ் ப்ரோ, கேக்கல. நரேஷ் ப்ரோ கேக்குதா? சரி, நம்ம பாப்போம். நவீன் ப்ரோ சொல்லுங்க. நவி ப்ரோ. கேக்குதா ப்ரோ? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. ப்ரோ இப்போ புக் வேல்யூ, ஒரு கம்பெனியோட புக் வேல்யூ சொல்றீங்களா, அது எப்படி எதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்றாங்க? அதான் ப்ரோ இப்ப நான் காமிச்சேனே ஒரு ஃபார்முலா மாதிரி. அந்த கம்பெனியோட ஓனர்ஸோட ஷேர்ஸோட ஹோல்டிங்ஸ் பொறுத்தும் அந்த நம்மளோட ஹோல்டிங்ஸ் பொறுத்தும் அது ஏதோ டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. சோ ஆக மொத்தம் இதுதான் பேஸ் கான்செப்ட். சரி, ஓகே ப்ரோ, ஓகே தேங்க்ஸ். மிட்டுல் ப்ரோ சொல்லுங்க. மித்துல் ப்ரோ. ஓகே, ராஜா கண்ணன் ப்ரோ சொல்லுங்க. ஆர்கே ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம ஜிமேட் அக்கவுண்ட்ன்றது வந்து நம்ம ட்ரேட் பண்ற அந்த ஜெரோதா அக்கவுண்டா? ஆமா. ஓகே, அதுதான் வந்து ஜிமேட் அக்கவுண்ட்ல. டி இல்ல, டி டி டிஇஎம்ஏடி டிமேட். ஓகே, டிமேட் ஆமா, அக்கவுண்ட். டிமேட்னா நம்ம ட்ரேட் பண்ற அக்கவுண்ட். ஆமா ஆமா, அது எந்த புரோக்கர்ல வேணா இருக்கலாம். எந்த புரோக்கர்ல வேணா இருக்கலாம். நான் உங்களுக்கு அத பத்தியும் சஜஸ்ட் பண்ணுவேன், போடுவேன். முதல்ல லைக் இதெல்லாம் பாப்போம், அப்புறம் போடலாம். ஓகே ப்ரோ, இன்னொரு டவுட் வந்து லைக் இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்றோம்ல. ஆமா. இப்ப பண்ணும்போது லைக் நீங்க சொன்னீங்க ஸ்கேல்பிங், ஓகே அது ஒரு கான்செப்ட். பட் நம்ம இன்ட்ராடே கான்செப்ட் இப்ப வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் அண்ட் அபோவ் அப்படி பிடிக்கிறாங்கல்ல ஒரு. ஓகே, இப்போ இந்த சப்போர்ட்ல இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்றது. அது வந்து நம்மளால இதுல வந்து ஆல் டைம் பாசிபிளா நம்ம பேங்க் நிஃப்டில? பாசிபிள் தான். ஏன்னா இப்போ இல்ல நான் வந்து லைக் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நான் ட்ரை பண்ணி நல்லா புரியுது. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கு, அதுவும் நம்ம பாப்போம். நீங்க கேக்குது எக்ஸிட்ல வரும். சோ எக்ஸிட்டும் பேசிக்கா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் சொன்னேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பேங்க் நிஃப்டி பண்ணலாம். பட் இட் நீட்ஸ் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுவும் பண்ண முடியும். பாசிபிள் தான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. थैंक यू. ரைட். ஹசன் அலி ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பண்றோமே, ஈக்விட்டிலயும் பண்ண முடியுமா, இல்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும்? பேங்க் நிஃப்டி வந்து ஆப்ஷன்ஸ் வரும், அது நான் ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் வரும்போது கண்டிப்பா நடத்துவேன். சரி, இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ப்ரோ ஈக்விட்டில வந்து எவ்வளவு ப்ரோ இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்ணணும், எப்ப என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும், எத்தனை நாள் ஹோல்டிங் பண்ற மாதிரி கேக்குறேன் ப்ரோ. அதான்மா, ஈக்விட்டின்றது ஈக்விட்டி டாபிக் வரும்போது நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே ப்ரோ, ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. ஓகே, டன் சூப்பர். थैंक यू. பிரபு ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ என்ட்ரி எக்ஸிட்னா என்னன்னு தெரியல, நான் புதுசு. என்ட்ரி எக்ஸிட்னா என்ன? என்ட்ரி எக்ஸிட் நம்ம ஒன்னும் பார்க்கல ப்ரோ. இப்போ நீங்க கான்செப்ட் தான் பாக்குறீங்க. முதல் நாளே நான் உங்களை வந்து பறக்க வைக்க முடியாது இல்லையா? நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஸோ நோ இஷ்யூஸ். இப்போக்கி கிளாஸ்ல நடத்தினது ஸ்ட்ராங் ஆகுங்க. ஒரு கிளாஸ் வரும்போது வில் கெட் டு நோ வென் டு என்டர் அண்ட் எக்ஸிட்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல தான் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. நான் வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே சிலபஸ் அனுப்புவேன். சொல்லுங்க. என்ட்ரி எக்ஸிட் டேர்முக்கு டெஃபினிஷன்ஸ் இருந்தா கூட போகலாம். எக்ஸ்பிளைன் கேட்கல. என்ட்ரி இஸ் லைக் இப்ப இந்த புரியுது. இந்த என்ட்ரின்றது இந்த ட்ரேட் நீங்க எப்ப எடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கேன். அதுல வந்து டாடா பவர்னு ஒரு ஸ்டாக் பத்தி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அது இப்ப அந்த ஸ்டாக் நீங்க வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்ப வாங்கணும்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா? எல்லா நாளும் வாங்க முடியாது. எப்ப வாங்கணும்னு ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க வாங்கினாதான் அது பெஸ்டா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். அது எப்பன்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்ட்ரி பாயிண்ட். அண்ட் நீங்க வாங்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணாமையே வச்சுட்டு இருந்தீங்கனாலும் தப்பு, இல்ல நீங்க சீக்கிரமா க்ளோஸ் பண்ணீங்கனாலும் தப்பு. அதுதான் எக்ஸிட் பாயிண்ட். சோ என்ட்ரி எக்ஸிட் ரெண்டுமே நீங்க வந்து கத்துப்பீங்க. ஆனா 11 நாள் முடியும் போது எல்லாமே லைக் சூப்பரா கத்துப்பீங்க. ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. ரைட். சந்தீப் ப்ரோ சொல்லுங்க.
சந்தீப் ப்ரோ கேக்குதா? See people, நீங்க சப்போஸ் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்கன்னா கடகடன்னு அன்மியூட் பண்ணிட்டு பேசுற மாதிரி பாருங்க நான் கூப்பிடும் போது, so that எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு ஈஸியா புரியும். நவீன் ப்ரோ சொல்லுங்க. நவீன் பி ப்ரோ இப்போ நீங்க ஏஞ்சல் டிமேட் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க சொன்னீங்க ப்ரோ, அது ஏன் ப்ரோ சூஸ் பண்ணீங்க? ப்ரோ நான் வந்து 6-7 அக்கௌண்ட் வச்சிருக்கேன். சும்மா அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது சரி ஏஞ்சல் கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சுன்னு அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது போக 2 அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்ட்டு நான் அந்த கிளாஸ்ல வரும்போது சொல்லுவேன் 10வது கிளாஸ்ல. எப்படின்னா ஸ்விங்குக்கு ஒண்ணு, இன்ட்ராடேக்கு ஒண்ணு அப்படி யூஸ் பண்ணுவோம். ஏஞ்சல் ஏதோ ஆஃப்லைன் இருக்குன்னு சொன்னா அப்படின்னா என்ன ப்ரோ அது? தெரியலையே, நான் யூஸ் பண்ணது இல்லை ஆஃப்லைன்ல. நான் யூஸ் பண்றது என்ன 2 ஆப் வேணும். ஒன்னு ஏஞ்சல் வந்து ஸ்விங்குக்கு, ஒன்னொன்னு வந்து F&O, ஐ மீன் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு இது பேடிஎம் மணி. அவ்வளவு 2 பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகே, நான் அதை பத்தி நான் கிளாஸ் வரும்போது சொல்லுவேன். சரியா? சந்தீப் ப்ரோ சொல்லுங்க. கேக்குதா சந்தீப் ப்ரோ? ரைட். ஹரியரன் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ நமக்கு என்எஸ்சி பிஎஸ்சி ஒரு டிஃபரன்ஸா இல்ல வர ஸ்டாக்ஸ் பத்தி கிளாஸ் இருக்கா ப்ரோ? என்எஸ்சி பிஎஸ்சின்றது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். என்எஸ்சி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், ஏன்னா வால்யூம் அதிகமா இருக்கும், ரீசெண்டா வந்தது. பிஎஸ்சின்றது ஓல்டு, அதுல வால்யூம் கம்மியா இருக்கும், அதனால பிஎஸ்சி நார்மலி வி டோன்ட் ட்ரேட். அதுதான் என்எஸ்சி பிஎஸ்சி. அத பத்தி நமக்கு கிளாஸ் இருக்கா ப்ரோ? இல்ல இப்ப நான் சொன்னதுதான் கிளாஸ். அப்ப இதுல என்எஸ்சில பண்றதா பெஸ்டா ப்ரோ? ஆமா, என்எஸ்சில பண்றதுதான் பெஸ்ட். ஓகே ப்ரோ. கௌதம் ப்ரோ சொல்லுங்க. ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ இந்த ஃபேஸ் வேல்யூ அண்ட் ஃபேர் வேல்யூ ரெண்டும் ஒண்ணு தானே ப்ரோ? இல்ல ப்ரோ, ஃபேஸ் வேல்யூ இருந்தா நான் சொல்லிருப்பேன்ல, ஃபேஸ் ஆர் ஃபேர்ன்ட்டு. நான் ஃபேர் மட்டும் தான் நான் சொல்றேன். ஃபேஸ் வேல்யூ வந்து இட் இஸ் we are not going to use face value. ஃபேஸ் வேல்யூ வந்து ஏதோ 1 2 3 அப்படின்னு எல்லா கம்பெனிக்கும் சிமிலரா கொடுப்பாங்க. we don't use that. அப்புறம் டெபிட்டர் டேஸ்னு இருக்கு ப்ரோ, அது அத பத்தி ஏதாவது? இல்ல ப்ரோ எனக்கு தெரியல. சி ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல 1000 கான்செப்ட் இருக்கு. 1000த்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணவும் முடியாது. நம்மளுக்கு தேவையானது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுதான் நம்மளோட கோல். சரியா? சோ இப்ப நான் ஒன்னு காமிச்சேன் இல்லையா, என்னது புக் வேல்யூன்னு காமிச்சேன். அதுக்கு கீழவே வந்து டிவிடெண்ட் ஈல்ட்னு இருக்கும், அதுக்கு பக்கத்துலயே வந்து இன்னும் சில இதெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரேடிங் இட் செல்ஃப். நம்மளுக்கு வேணும் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ அதுல நான் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ நீங்க கேட்கறது தப்பு இல்ல, பட் சொல்றேன் எதனால இது மட்டும் நம்ம பாக்குறோம்ன்றது சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ரைட். பிரியதர்ஷினி சொல்லுங்க. சுதர்ஷன், ஸோ இன்னைக்கு உள்ள டவுட், இப்போ அண்டர் வேல்யூக்கு வந்து சிஎம்பி வந்து புக் வேல்யூவோட லெஸ்ஸா இருந்தா அது வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக், அண்ட் பிவி வந்து சிஎம்பியோட லெஸ்ஸா இருந்து ஃபேர் வேல்யூ ரீச் ஆகல அப்படின்னா அட்ராக்டிவ் வேல்யூ. பிவி வந்து லெஸ் தென் சிஎம்பியா இருந்து ஃபேர் வேல்யூவோட ஓவர் ரீச்டா இருந்ததுன்னா ஓவர் வேல்யூ ஸ்டாக்னு சொன்னோம். இதுல வந்து இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, பிவி வந்து சிஎம்பியை விட லெஸ்ஸா இருந்து ஃபேர் வேல்யூவும் லெஸ்ஸா இருக்குமா? அந்த மாதிரி கேசஸ் வருமா? நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க, நான் எக்ஸாக்ட்டா சொல்றேன். வெறும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான் சினாரியோ. சரியா? நீங்க வந்து மத்த ரெண்டுத்தையும் மறந்துருங்க. சிஎம்பி புக் வேல்யூவோட கம்மியா இருந்தா அது பேர் தான் அண்டர் வேல்யூட் ஸ்டாக். ஓகே, சிஎம்பி வந்து புக்குக்கும் ஃபேருக்கும் நடுவுல இருந்தா அது அட்ராக்டிவ் வேல்யூ. ஓகே, சிஎம்பி ஃபேர் வேல்யூ தாண்டி நிக்குதுன்னா, ஏன்னா புக் வேல்யூ தாண்டினா தான் ஃபேர் வேல்யூ வரும், அது தெரிஞ்ச விஷயம். சோ ஃபேர் வேல்யூ தாண்டி நிக்குதுன்னா அதுதான் வந்து ஓவர் வேல்யூ. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஃபைன் சுதர்ஷன். ரைட். Thank you. ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ஸ்ரீ ஆகாஷ் இருக்கீங்களா ப்ரோ? இப்ப புக் வேல்யூ ஃபார்முலா வந்து ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து புக் வேல்யூ இன்டு 10 தானே ப்ரோ? ஆமா, கரெக்ட் ப்ரோ. அதே மாதிரி அட்ராக்டிவ் வேல்யூ இருக்குல்ல ப்ரோ? ஆமா. அந்த இது மட்டும் அந்த புக் வேல்யூ எதோட அதிகமா இருக்கும் அது மட்டும் ஒரு வாட்டி சொல்றீங்களா ப்ரோ? அதான் ப்ரோ, புக் வேல்யூவை தாண்டி இருக்கணும், ஃபேர் வேல்யூவோட கம்மியா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. ரைட். மிஸ்டர் கான், வாட் இஸ் யுவர் நேம்? நவாஸ் ப்ரோ, நவாஸ் கான். ஓகே சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்போ ஓவர் வேல்யூ இருக்கிறதுனால ஏசியன் பெயிண்ட்ஸ் சொல்லி இருந்தீங்களே, அது டோட்டலாவே இக்னோர் பண்ணிடலாமா, இல்ல ஸ்ட்ராங் பை இருக்கிறதுனால டிஐஎஃப்ஐ எல்லாம் உள்ள வந்திருப்பாங்க, சோ அதனால நம்மளும் அது கூட கொஞ்சம் டிராவல் பண்ணலாமா, டெக்னிக்கல் கொஞ்சம் பார்த்துட்டு டோட்டலாவே இக்னோர் பண்ணிடலாம்? இன்வெஸ்ட்மென்ட் பேசிஸ்ல இக்னோர் பண்ணுவீங்க, அதுதான் நான் சொல்ற பாயிண்ட். ஸ்விங்குக்கு இன்ட்ராடேக்குலாம் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு இக்னோர் பண்ணுவீங்க. ஏன்னு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ட்ரைடன்ட்னு ஒரு ஸ்டாக் 450% கொடுத்திருக்கு, ஏசியன் பெயிண்ட்ஸ் 30% தான் கொடுத்திருக்கு போன வருஷம். உங்களுக்கு எது வேணும்? 400 வேணுமா 30 வேணுமா?
ஓகே ஓகே ப்ரோ. 430 போதுன்னா நீங்க தாராளமா எடுக்கலாம், தப்பு இல்ல. எனக்கு 400 வேணும்னு தோணுது, அதனால நம்ம வந்து அந்த மாதிரி போறோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பாரதி குமார் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ பிளெட்ஜ்னா என்னது ப்ரோ? புரியல, என்னது பிளெட்ஜ்? பிளெட்ஜ்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அவங்க போயிட்டு அடகு வச்சு அதுக்கு பதிலா காசு லோன் வாங்குறது தான் பிளெட்ஜ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா லோன் வாங்குறாங்க. நிறைய லோன் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரமோட்டர் வச்சிருப்பாங்களா ப்ரோ? என்னமா டெமோ ட்ரேடா? ப்ரமோட்டர் வச்சிருப்பாங்க. ப்ரமோட்டர் ஓகே. ப்ரமோட்டர் இல்ல, ப்ரமோட்டர் வந்து பிளெட்ஜ் வச்சிருப்பாங்கன்னு கேக்குறேன் நானு. அதான் ப்ரமோட்டர் தான் பிளெட்ஜ் வாங்குவாங்க. அதான் பிரச்சனை. அவங்க தானே ஓனர், அவங்க தான் வாங்குவாங்க. ஓகே. அகிலேஷ் ப்ரோ சொல்லுங்க. அகிலேஷ் ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க brokerage இந்த 2 அக்கவுண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இப்போ நானும் அதே மாதிரி தான் யூஸ் பண்றேன். இப்போ ஸ்விங்குக்கு ஒன்று, இந்த இன்ட்ராடேக்கு ஒன்று. சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற அந்த 2 ஆப்ஸ் மட்டும்தான் ரொம்ப சஜஸ்டபிளா, இல்ல நான் இப்போ அப்ஸ்டாக்ஸ் ஒன்றும் இந்த கோட்டாக் செக்யூரிட்டிஸ் வச்சிருக்கேன் ப்ரோ? அதான் ப்ரோ, உங்களுக்கு கம்ஃபர்டபிள்னா யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் தட். தேர் இஸ் நோ கம்பல்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க பண்ணலாம். உங்களுக்கு மாறணும்னு நினைக்குதுன்னா நான் சஜஸ்ட் பண்றது மாறலாம், அவ்வளவுதான். நம்மளுக்கு எது வருதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் அதான் தெரிஞ்சவன்னு நினைச்சேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. டன். சந்தீப் ப்ரோ சொல்லுங்க. ரொம்ப நேரமா அன்மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க, பட் உங்களோட வாய்ஸ் தான் கேட்க மாட்டேங்குது. இல்ல கேக்குதுங்களா? சூப்பர். கேக்குது, சொல்லுங்க. நல்லா கேக்குது. இல்ல அது என்னமோ ப்ராப்ளம் இருந்துச்சு. என் சைடுல ப்ராப்ளம். சொல்லுங்க. ஓகே ப்ரோ, நீங்க ஸ்விங் ட்ரேட் சொன்னீங்கல்ல? ஓகே. இந்த ஃபண்டமெண்டல் சொன்னீங்கல ப்ரோ? இந்த ஃபண்டமெண்டலுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும்னா ஃபண்டமெண்டலா பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க. கரெக்ட். சோ மத்த ஸ்விங்குக்கு பார்க்க மாட்டோம், இல்ல மத்த இன்ட்ராடே பண்ணனும்னாலும் ஃபண்டமெண்டல் பார்க்க மாட்டோம். ஓகே. ஸ்விங்குக்கு பார்க்க மாட்டோம். ஓகே. ஸ்விங்குக்கு பார்க்க மாட்டோம், இன்ட்ராடேக்கு பார்க்க மாட்டோம், இன்வெஸ்ட்மென்ட்க்கு மட்டும் தான் பார்ப்போம். ஏன் அது ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல இப்ப ஃபண்டமெண்டல்ன்றது தேவைப்படாது, அவ்வளவுதான். ஃபண்டமெண்டல்ன்றது வந்து சொல்றேன். ஃபண்டமெண்டல்ன்றது என்னன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க, 1 வருஷம் 2 வருஷம் அவங்க நல்லா பண்றாங்க, திடீர்னு அவங்களுக்கு கம்பெனில பிரச்சனை வருது, அவங்க மூடுறாங்க, இல்ல ஏதோ நடக்குதுன்னா அப்போ வந்து நீங்க உஷாரா இருக்கணும் அப்படின்றது தான் இன்வெஸ்ட்மெண்டோட லாஜிக். இன்ட்ராடே ஸ்விங்ன்றதுல அன்னன்னையோட பர்பஸ். ஒரு 4 நாள் 5 நாள், சோ நீங்க எப்போனா க்ளோஸ் பண்ணலாம், எப்போனா இன்னும் என்ட்ரி எடுக்கலாம். ரொம்ப இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, அதான் விஷயம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கிளாஸ் மத்தபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, லுக்கிங் ஃபார்வர்ட். ப்ரோ ஒரு டவுட் இருக்கு, அது ஆக்சுவலா இப்ப கேட்க கூடாது, நான் உனாலும் இப்ப கேட்கலாமா இல்ல அது ஓவர் போர்டா இருக்கும் அந்த டவுட்? எனக்கு இன்னைக்கு மத்தியானத்துல அந்த டவுட் இருந்துச்சு. இங்கே அப்படினா எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஆன்சர் பண்றேன், சரியா? ஷூர். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ. நரேஷ் ப்ரோ சொல்லுங்க. டன். நரேஷ் ப்ரோ சொல்லுங்க. நரேஷ் ப்ரோ கேக்குதா? ஓகே, கையல் சொல்லுங்க. ப்ரோ ஒண்ணும் இல்ல, ஃபேர் வேல்யூனா என்னன்னு கொஞ்சம் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஃபேர் வேல்யூ இஸ் நதிங் பட் a destination point. அதாவது ஒரு ஸ்டாக் வந்து நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க, சரி எவ்வளவு தூரம் போகும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்குல்ல, அதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் தான் ஃபேர் வேல்யூ, அவ்வளவுதான். அது வந்து எப்பவுமே அக்யூரேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அப்படிங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன ப்ரோ சொல்லியிருந்தீங்க நீங்க ஃபேர் வேல்யூக்கு? இப்போ ஒரு ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்து 100 ரூபாய், லெட்ஸ் சே ரிலையன்ஸ் வச்சே சொல்றேன், 1200 ரூபாய் வந்து புக் வேல்யூ. அப்போ ஃபேர் வேல்யூ 12000 ரூபாய். இப்ப ரிலையன்ஸ் வந்து 2400 ரூபாயில தான் இருக்கு. அப்போ அது 12000 ரூபாய் வரைக்கும், அட்லீஸ்ட் 10000 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியுது. இதான் ஃபேர் வேல்யூ. ஓகே. சரிங்க ப்ரோ, தேங்க் யூ. கிளாஸ் நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. பூபாலன் ப்ரோ சொல்லுங்க. போயிட்டீங்களா? கேக்கல ப்ரோ, கேக்கல. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அட்ராக்டிவ் வேல்யூ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அட்ராக்டிவ் வேல்யூ ப்ரோ, அதாவது புக் வேல்யூக்கு மேல இருக்கணும், ஆனா அது வந்து ஃபேர் வேல்யூ போய் தொடாம இருக்கணும், ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்றேன், புக் வேல்யூ 50 ரூபாய், அப்ப ஃபேர் வேல்யூ வந்து 500 ரூபாய், கரெக்டா? பட் அந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 200 ரூபான்னு வச்சுக்கோங்க, புக் வேல்யூ தாண்டிருச்சு, ஆனா ஃபேர் வேல்யூ போய் ரீச் ஆகல, அதுதான் அட்ராக்டிவ் வேல்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, புவனேஸ்வரன் பேசிட்டோமா இல்லையா? சொல்லுங்க புவனேஸ்வரன். ஹாய் ப்ரோ. சோ எனக்கு புக் வேல்யூ வந்து how often it may change அப்படின்றது தெரியும் ப்ரோ. அது வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பார்த்தா கரெக்டா இருக்கும்.
ஓகே. ஸோ 6 months ஒன்ஸ் வந்து அது சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணணும்னு ரூல் இல்ல, மேபி தே கேன் சேஞ்ச். பண்ணும்போது நம்ம கொஞ்சம் உஷாராகணும்ல, அதுக்காக சொல்றோம் டியூரேஷன். ஓகே. ரொம்ப அவசரம் மாசத்துக்கு மாசம்லாம் மாத்திட்டு இருக்க மாட்டாங்க. மாத்துனாங்கன்னா ஒரு 3-4 மாசம் இல்ல 5 மாசம் அந்த மாதிரி they will take some time. ஒரு குவார்டர் ரிசல்ட்ஸ் வரும்போது இல்ல எதனா ஒரு திடீர்னு ஒரு நியூஸ் வரும்போது அப்பதான் நடக்கும். சோ நம்ம 6 months ஒன்ஸ் பார்த்தாலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ரைட். குமரேஷன் ப்ரோ சொல்லுங்க. புக் வேல்யூனா இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணும்போது பண்றாங்களே ப்ரோ, அதான் புக் வேல்யூவா? ஐபிஓ என்ன வருது? இல்ல ஐபிஓ ரிலீஸ் பண்றாங்க, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு வேல்யூ வருது இல்ல ப்ரோ? இல்ல அது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தானே ப்ரோ, சிஎம்பி தான் அது. ஓகே. புக் வேல்யூன்றது வந்து அதுக்கு அப்புறமா அவங்களோட அதான் சொன்னமே ஒரு ஃபார்முலா பார்த்துமே அந்த ஓனரோட பெர்சன்டேஜ் அதை வச்செல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு புதுசா ஒரு கம்பெனி வருதுன்னா அதோட புக் வேல்யூ மைனஸ்ல தான் இருக்கும், இல்ல புக் வேல்யூவே காட்டாம இருக்கும். மைனஸ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் நாட் எ ப்ராப்பர் ஸ்டாக் டில் நவ், இல்ல ரொம்ப நெகட்டிவ் நியூஸ் இருக்குன்னு அர்த்தம். புக் வேல்யூ கேன் பி இன் மைனஸ், இதான் ரீசன். ஸோ மோஸ்ட்லி புதுசா வர ஸ்டாக்லாம் அப்படிதான் இருக்கும், ஜொமேட்டோ அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ இதான் ரீசன். சரியா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கிளாஸ் வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ மீன்ஸ் a lot. ஸ்ரீநாத் ப்ரோ சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இப்போ பிளட்ஜ்னா கடனாளிகள்னு சொன்னீங்க ப்ரோ, அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்னா இப்போ கம்பெனியோட ஓனர்ஸா இல்ல கம்பெனியோட ஷேர்ஸா, அப்படி புரியல ப்ரோ. ஆமா, இப்போ முகேஷ் அம்பானி வந்து 50% வச்சிருக்காரு ரிலையன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தோணுது சரி ஓனர் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணுவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ அதே முகேஷ் அம்பானி வெறும் 5% தான் வச்சிருக்காங்கன்னா அந்த கம்பெனியோடது, யோசிச்சு பாருங்க, ப்ராஃபிட் வரது யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களா? பட் ஆனா அவங்க சொல்லி வெறும் 5% தான் வச்சிருக்காங்க, 95% அவர் வித்துட்டாரு. அப்ப அவருக்கே அவர் கம்பெனி மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி நீங்க அதை நம்புவீங்க? அதுதான் ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ்க்கான லாஜிக். ஸோ 50%ஆவது ஒரு 40%ஆவது வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தாதான் நம்ம அவங்கள ட்ரஸ்ட் பண்றோம். சரி நீங்க ஒழுங்கா உழைப்பீங்கன்னு நம்ம நம்புறோம். அதுதான் ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ். ப்ரோ இது ஃபுல் வந்து ஓனர் மட்டும் டிபெண்ட் பண்ணியா இல்ல? ஆமா, வெறும் ஓனர். ப்ரமோட்டர்னாலே ஓனர் அவங்க மட்டும் தான் ப்ரோ. ஆமா, கூட 2-3 பேர் ஜாயிண்ட் பார்ட்னர் மாதிரி. அதான் பார்ட்னர்னாலும் ப்ரமோட்டர் கணக்கு தான். நம்ம அவங்க எவ்வளவு பேர் நம்மளுக்கு தெரியாது, அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ப்ரமோட்டர்ஸ். ஆனா அது ஓனர் கணக்கு தான் ப்ரோ வரும். ஆமா ஓனர் கணக்கு தான் வரும். ஓகே ப்ரோ, பப்ளிக் வர மாட்டாங்க. ஓகே. பிரசன்னா ப்ரோ சொல்லுங்க. லைக் இந்த புக் வேல்யூ பத்தி தான் ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. ஹவ் ஆஃபன் ஒன்ஸ் இந்த புக் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்? சொன்ன மாதிரி மைனஸ்ல இருக்கும்னு சொன்னீங்க ப்ரோ. இப்போ ஒருத்தர் டவுட் கேட்டாரு தானே இதே क्वेश्चन? இல்ல நான் தான் அப்ப லிசன் பண்ணேன். சரி, நோ இஷ்யூஸ். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 6 months எவ்ரி அல்ல அது ஏதாவது பேஸ்ட் அதான் ப்ரோ, எவ்ரி 6 months ஒன்ஸ் இல்ல ப்ரோ. இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் ஆர் இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச் இன் தி ப்ரமோட்டர்ஸ் அந்த மாதிரி நடக்கும்போது தான் புக் வேல்யூ மாறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. எல்லா டைமும் மாறிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. மாறிச்சுன்னா கூட ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவார். அதான் அது எந்த 6 months இந்த ஏதாவது இன்டர்வல் நம்ம டிசைட் பண்றதுக்கு எந்த ஃபேக்டர் பேஸ் பண்ணி நம்ம அதை பார்க்க நீங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஒன்ஸ் யூ டுக் தி ட்ரேட், அப்ப நீங்க வந்து ஒரு செக் பண்ணிக்கணும் அப்படின்னா 6 months ஒன்ஸ் பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜனவரியில நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க, ஏபிசி அப்படின்ற ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க, அதோட ப்ரமோட்டர்ஸ் நல்லா இருக்காங்க, ஐ மீன் நீங்க செக் பண்ண எல்லா ஃபேக்டர்ஸ் நல்லா இருக்காங்க. ஸோ ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது பிளட்ஜ் அதான் எல்லாமே திருப்பி அதே சேமா இருக்கு இல்ல சிமிலரா இருக்குன்னா பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். திடீர்னு எதனா ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எக்ஸாம்பிள் புக் வேல்யூல பெரிய மாற்றம் இருக்கு, இல்ல பிளட்ஜ்ல திடீர்னு பெரிய மாற்றம் இருக்கு, இந்த மாதிரி நடக்கும்போது அப்ப நீங்க கொஞ்சம் உஷாராகணும்ன்றது அர்த்தம். சரியா? ஓகே ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ ஒன் கொஸ்டின். இப்போ சப்போஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்கு, பட் ரீசெண்டாக கம்பெனிஸ் ரிப்போர்ட்டட் ஒரு பிக் லாஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு நியூஸோ ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்களேன், அந்த டைம்ல எப்படி ரியாக்ட் பண்றது? ஃபார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், ஃபண்டமெண்டலி ஓகே ஸ்ட்ராங் ஸ்டாக் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் லாஸ்ட் இயர் ஒரு செமிகண்டக்டர் இஷ்யூ அப்படின்றது ஒரு டெம்பரரி தான், பட் நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங். பட் இப்போ ஒரு இன்னொரு இஷ்யூ ஏதோ ஒரு சம் கவர்மெண்ட் வந்து ஹஸ் டினைட் அப்ரூவல் ஆர் சம்திங், ஏதோ ஒரு பிக் நியூஸ் வருது அப்படின்னப்போ எப்போ வந்து இட்ஸ் a குட் டைம் டு கன்சிடர் ஆஃப்லோடிங் ஃப்ரம் தி ஸ்டாக்? அதாவது as you said it is a fundamentally strong stock. fundamentally strongனா என்ன அர்த்தம்னா குட்டி குட்டி பிரச்சனை வரும்போதும் அவங்க தாண்டி வருவாங்கன்னு அர்த்தம். அது தெரிஞ்சுதான் நம்ம இறங்கி இருக்கோம். அதுதான் fundamentally strong. சோ அதனால அந்த பிரச்சனை எல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. it can be easily resolved. இது ஃபர்ஸ்ட் விஷயம்.
ரெண்டாவது ரொம்ப பெரிய நெகட்டிவ் நியூஸா இருக்கு நீங்க பிலீவ் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த ஸ்டாக்ல வச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க எய்தர் பாதி குவான்டிட்டி நீங்க வெளில எடுத்துட்டு வந்துடலாம், இல்ல மொத்தமா கூட வெளில எடுத்துட்டு வந்துடலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி இம்பாக்ட் ஆஃப் தி நியூஸ். நீ உங்களோட நாலேஜ் பொறுத்து சொல்றேன். இப்ப நான்லாம் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு பெர்சன்டேஜ் வரையும் வெயிட் பண்ணலாம் ப்ரோ கரெக்ஷனுக்கு? சரி, அப்படி எந்த ரூலுமே கிடையாது ப்ரோ. அதெல்லாம் பர்சனல் இது பொறுத்து தான். பட் ஐ ஜெனரலி சஜஸ்ட், இப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டிக் பண்ணி தான் போறீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு நல்ல ரிஸ்க் இல்லாம தான் நம்ம மோஸ்ட்லி எடுக்கிற மாதிரி இருக்கும். டெக்னிக்கலா நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். நீங்க கேட்டதுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ரைட். கோகுல் ப்ரோ சொல்லுங்க. Hi bro, what is outstanding shares? அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸா? Yeah. தெரியல ப்ரோ எனக்கு. ஐ டோன்ட் நோ. Okay bro. Thanks bro. Class was good. Thanks. Thank you bro, thank you. விஷ்ணு ப்ரோ சொல்லுங்க. அண்ணா அந்த ப்ரோமோட்டர் ஹோல்டிங் சொன்னீங்களா அந்த மணி கண்ட்ரோல்ல? ஆமா. ஒரு சில பேருக்கு அந்த இது ப்ரோமோட்டர் ஹோல்டிங் காட்ட மாட்டேங்குது ஒரு சில ஷேருக்கு. அவங்கலாம் ப்ரமோட்டர்ஸ் வச்சிடலாம்னு அர்த்தம். ஐ மீன் அந்த ஸ்டாக்லாம் நாட் சஜஸ்டட் ஃபார் ட்ரேடிங், ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். ஓ ஜீரோ அந்த மாதிரி. அப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே. சரியா? ஓகேண்ணா. ஓகே விஷ்ணு. எஸ் பீப்புள், தேங்க்யூ. ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணிட்டு நான் இப்போ குரூப்ல வந்து ப்ரொசீஜர் போடுறேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஜாயின் இன் த குரூப் அண்ட் புட் தி ஹோம்ஒர்க். ஓகே, தேங்க்யூ. டேக் கேர்.